வாழ்க வளமுடன் நண்பர்களே. நாம் அடுத்த நிகழ்வாக மாலை நேர சொற்பொழிவுக்காக அவளோடு காத்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இன்றைய சொற்பொழிவு கொடுப்பதற்காக நமக்கு டாக்டர் சுபா ரவி அம்மா அவங்க நம்மோட இணைஞ்சிருக்கிறாங்க. அம்மா அவங்க உணவு நல ஆலோசகர். நிறைய நமக்கு தொடர்ந்து பல நல்ல விஷயங்களை கொடுத்துட்டு வராங்க. போன வகுப்புல நமக்கு அந்த கோடைக்கால நோய்கள், அப்புறம் குடல் ஆரோக்கியத்திற்கான இயற்கை எல்லாமே இயற்கை வழியிலும் உணவு முறையிலும் சரி செய்து கொள்வதற்கான நமக்கு விளக்கங்களை தான் அம்மா தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில இன்றைக்கு அம்மா அவர்கள் நமக்கு கொடுக்க போகும் தலைப்பு அந்த ஜீரண மண்டலம். அதாவது இயற்கை வைத்தியத்துல இயற்கை முறையில எப்படி அந்த செரிமான மண்டலத்தை நம்ம சரி செய்து கொள்ளலாம் அப்படின்னு இன்னைக்கு அதை பத்தி தான் அம்மா அவங்க கொடுக்க போறாங்க. இயற்கை வைத்தியம் செரிமான மண்டலம் பற்றி அம்மா அவங்களை நாம் இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. அன்பார்ந்த வாழ்க வளமுடன் குழுவை சேர்ந்த அன்பர்களே, மாலை வணக்கம். ஸோ இந்த தலைப்புக்கும் நம்மளுடைய லைஃப், நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப ஆப்டான ஒரு டாபிக். ஏன்னா நம்ம நம்ம இறைவனை நோக்கி ஒரு பயணத்துல இந்த உடல் ஒரு கருவி. அந்த உடலை நம்ம எப்படி பேணி காப்பது, உடல் மாத்திரம் முக்கியம் இல்லை, அதையும் தாண்டி நம்மளுடைய மைண்ட் என்று சொல்லக்கூடிய மனது, அதையும் தாண்டி நம்மளுடைய ஆன்மா. இது எப்பவுமே நம்ம இதை ஒருங்கிணைந்து நம்ம நம்மளோட வாழ்க்கையில உடல் பேணி காத்தா அது மாத்திரம்தான் நம்ம இந்த ஒரு ஜேர்னிய நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்ம அதுல டிராவல் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஒவ்வொருத்தரும் எல்லாரும் சேர்ந்து ஒரு விழிப்புணர்வுக்காக மக்கள் மத்தியில ஒரு சிம்பிளான லைஃப், ஒரு ஜேர்னிய ஒரு கம்ஃபர்டபுள் ஜேர்னியா நம்ம ஹெல்தியா டிராவல் பண்றது எப்படி அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் எல்லாருமே ஒருங்கிணைந்து இந்த ஒரு கூட்டாக ஒரு அன்பான ஒரு குடும்பமாக நம்ம ஒவ்வொரு மாதமும் எல்லாரும் இணைஞ்சு நம்மளே எஜுகேட் பண்ணிக்கிறோம். அதன் மூலியமா இப்ப நம்ம எஜுகேஷன் ஒருத்தர் ஒரு எங்களை மாதிரி இருக்கவங்க கொடுக்கறதுனால அது எனக்கும் ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு சேவை, உண்மை ஒரு கடமைன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஒரு மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம ஆன்லைன்ல கிரியேட் பண்ணி இவ்வளோ பேத்துக்கு எங்கனால முடிஞ்ச ஒரு 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 மாசத்துல ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றதுல ரொம்ப பெருமையாவும் இருக்கு. அதே சமயம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எல்லாருக்குமே, குழுவை சேர்ந்த பெரியவங்க, எல்லா ஆசிரியர்கள் எல்லாருக்கும் நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இயற்கை வைத்தியம் நான் போன தடவை நான் என்ன சொல்லியிருக்கேன், இது ஒரு வழி, நம்மளுடைய வே ஆஃப் லைஃபா இருக்கணும். வாழ்க்கையின் ஒரு நம்மளோட வாழ்க்கையே இயற்கையோட இணைஞ்சு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே மருத்துவமே தேவையில்லை. ஸோ இதை மருத்துவம்னு சொல்லாம இயற்கைய நம்ம நம்மள அன்றாடம் நம்ம அதை நம்மளோட ஒன்றி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த திருப்பி திருப்பி நம்ம ஞாபகப்படுத்திட்டே வரோம். அந்த இயற்கையை நம்ம விட்டு தூரமா போகக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அதை எப்படி நம்ம எடுத்துக்கணும், அதை நம்ம ரொம்ப ஒரு அவேர்னஸா நம்ம இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நம்ம இயற்கையை லிங்க் பண்ணிக்கிறதுக்கான உண்டான ஒரு கனெக்ஷன் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம். ஸோ இதுக்கும் நம்மளுடைய ஜீரண மண்டலத்துக்கும் ரொம்ப ரொம்ப இயற்கைக்கும் நம்மளுடைய ஜீரண மண்டலத்துக்கும் நிறைய ஒற்றுமைகள். அதை ஃபாலோ பண்ணாலே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எந்த உறுப்புகளுக்கும் சரி, ஜீரணமாகட்டும், நம்மளுடைய மைண்ட், சரிங்களா. மெயினா நான் என்ன சொல்லியிருக்கேன், பாடி, மைண்ட் அண்ட் சோல், இது ரெண்டும் எல்லாமே கனெக்டட்.
அதுக்கும் நிறைய எப்படி சம்பந்தம் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இது சிகிச்சைன்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. நீங்க உடனே நமக்கு வந்து ஒரு வயித்த வலி வருது, ஒரு கேஸ் ப்ராப்ளம் வருது, ஒரு செரிமானம் இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க என்ன எடுப்பீங்க? எடுத்தோம்னா நம்ம யாருமே மருந்து போட மாட்டோம். இயற்கையா நமக்கு என்ன நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு நம்ம எப்படி நம்மளை வந்து செல்ஃப் ஹீல் பண்ணிக்கிறது, இதுல இருந்து நம்ம இந்த உபாயத்துல இருந்து எப்படி வந்து விடுபடலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். பெரியவங்க அம்மாவா இருந்தா உடனே ஒரு ஹாட் வாட்டர் குடிப்பாங்க வயிற்று வலி இருந்தால். சரிங்களா? அப்புறமா அந்த வயிற்று வலி வந்து இன்னும் வந்து நமக்கு அது நிறைய, இப்போ சரியா மோஷன் போனேன்னா ஒரு விதமா வலிக்கும், கேஸ் ஃபுட் ஏதாவது சாப்பிட்டிருந்தா வலி, ஒரு மாதிரி கேஸ் பிடிச்ச மாதிரி வலி வரும். அப்புறம் வந்து அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான பொருட்கள் அந்த நம்ம வீட்டில் வந்து ஒரு அஞ்சரை பெட்டிலேயே நமக்கு இருக்கு. சீரகம் இருக்கு, மோமம் இருக்கு, பெருங்காயம் இருக்கு இல்லைங்களா, இஞ்சி இருக்கு, சுக்கு இருக்கு, மிளகு இருக்கு, சொல்லிட்டே போலாம். கணக்கற்றவை இயற்கையில் நமக்கு வந்து தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நமக்கு வந்து நம்ம அரிது அரிது நம்மளுடைய உணவுப் பொருட்களே நம்மளை வந்து நம்ம கரெக்டா அதை எடுத்துக்கிட்டப்போ இயற்கையோட கிடைக்கக்கூடிய நம்ம மஞ்சள் இருக்கு. அந்த மாதிரி நீங்க அதுல இருந்து நம்ம எடுத்து நம்ம அன்றாடமே நம்ம அதை வந்து நம்ம யூஸ் பண்றப்ப உபயோகப்படுத்துறப்போ நமக்கு எந்த ஒரு பாதிப்புக்கும் நம்ம உள்ளாக மாட்டோம். ஸோ என்னென்ன மெயினான உபாதைகள், அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது? எல்லாருக்கும் உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் எங்களை மீட் பண்றவங்க கிட்ட இருந்து நாங்க நிறைய கத்துக்கிறோம். சரிங்களா? கத்துக்கிறது என்னன்னா அனுபவம் தானே. அவங்களுடைய அனுபவத்தை நம்ம ஷேர் பண்றப்போ அதே எங்களுக்கு ஒரு பாடமா ஆயிடுதுல்ல. அதனால இது ஒருத்தருக்கும் உண்டான ஒரு கருத்து பரம நானா என்னுடைய இது நான் எப்பவுமே சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு வாதம் உடம்பா இருக்கும், இன்னொருத்தருக்கு பித்த உடம்பா இருக்கும், இன்னொருத்தருக்கு கப்ப உடம்பா இருக்கும், ஏஜ் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ஒவ்வொரு சுச்சுவேஷன்ல அவங்களோட சிம்டம்ஸ், அவங்க என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் கொண்டு வராங்க, அதுக்கு என்ன நம்ம வந்து இயற்கை வழி முறையில எப்படி அவங்க வீட்லயே ஹேண்டில் பண்ணிக்கிறது. ஸோ ஒரு ஒரு சில கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு டாக்டரோட மருத்துவரோட உதவி வேணும் அப்படிங்கிறதுல காலகட்டத்தில் தான் நம்ம வந்து எங்களை அணுகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் கான்ஸ்டிபேஷன், வந்து மலம் ரொம்ப நாள் கட்டி இருந்து சரியா நம்ம மோஷன் போகாது, ஒரு ரொம்ப நாளா இருக்கும், வருஷ கணக்குல இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் கூட வந்து ஒரு அவங்கள வந்து அந்த கழிவுகளை அகற்றுறதுக்கு உண்டான முறைகளை வந்து இயற்கையா எப்படி சிகிச்சையா நம்ம கொடுக்குறோம், அதுல கொடுத்தது நல்லாயி அதுலயே வந்து கியூர் ஆகி போனவங்க இருக்காங்க. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இயற்கை வழியில நாங்க கொடுக்குறோம் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். வீட்டுல நீங்க இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணலாங்கிறது நான் சொல்றேன். நாங்க எப்படி அவங்களோட என்னென்ன கம்ப்ளைண்ட் சொல்றாங்க இருக்கீங்களா, அப்படிதான் என்னென்ன டயக்னோசிஸ், எப்படி அவங்கள வந்து இன்னும் வந்து ஒரு பிளட் டெஸ்ட் மூலியமா அந்த மாதிரி வந்து என்னென்ன பண்ணிக்கணும், காமனா எப்படி டயக்னோஸ் பண்றாங்க, அப்புறம் வந்து இது பார்த்துட்டு இதுக்கு உண்டான உணவு முறைகள், ட்ரீட்மெண்ட்லேயே வந்துடுது உணவு முறைகள். சரிங்களா? சிகிச்சை முறைகள், வீட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஹோம் ரெமிடிஸ், அதுக்கப்புறம் அதை எப்படி வந்து டயக்னோசிஸ் பண்ணுறது, ஏதாவது டெஸ்ட் எல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றியும், என்னென்ன கம்ப்ளைண்ட் அவங்க சொல்லுவாங்க, ஏதாவது வயிற்று பிரச்சனை இருக்கிறவங்க என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இங்கே வராங்க, அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது தான். சரிங்களா? இப்போ நம்ம வயிற்றுல இருக்கிற பிரச்சனை வந்து ஒரு அவங்கள நம்ம வர்றப்போ பர்சனலைஸ்டா அவங்கள டிஸ்கஸ் பண்றோம், கன்சல்டேஷன் கொடுக்குறோம், எந்த மாதிரி உணவு எடுத்துக்குவீங்க, எவ்வளவு நாளா இருக்கு இந்த பிரச்சனை, அது எப்படி வந்து என்னென்ன டயக்னோசிஸ் பண்ணணும், டெஸ்ட்டுகள்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தியும், அந்த வேற வந்து அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் வந்து உணவு என்ன மெயினா சாப்பிட்றாங்க, எதனால நாட்பட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாமே கேட்கணும்.
ஃபேமிலி ஹிஸ்டரி, அவங்க என்ன மாதிரி உணவு வீட்டில் செய்வாங்க, என்ன ஆயில் எடுப்பாங்க, செரிமான சக்தி எப்படி இருக்கு, பசி எடுக்கிறதா, நிறைய வந்து மோஷன் நல்லா போறாங்களா, அது எல்லாமே ஃபுல்லாகவே வந்து மருத்துவ மெடிக்கல் ஹிஸ்டரி எல்லாமே பார்ப்போம். மெயினாக வயிற்று வலி காமனாக இருக்கு. பட் அதை வந்து நம்ம வீட்லயே வந்து அவங்களுக்கு அது சடனாக வர்றதுன்னு நமக்கு தெரியும். வெளியில் சாப்பிட்ட ஃபுட் பாய்சனிங், அதுக்கப்புறமா வந்து லேட்டாக நைட்டு சாப்பிட்றது, ஹெவியாக சாப்பிட்றது, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, அதுக்கப்புறம் வந்து மோஷன் சரியாக போகாமல் மேலும் மேலும் கேஸ் உள்ள ஃபார்ம் ஆயிட்டு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரலாம். இந்த மாதிரி பெயின் வந்து எனக்கு கால்ஸ் நிறையா வரும். சில பேர்த்துக்கு வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் என்று சொல்லக்கூடிய மலச்சிக்கல் வருவாங்க. அது சம்மந்தப்பட்டது, அதுவும் ரொம்ப காமனாக வர்றாங்க. அப்புறமா வேற ஏதாவது ஃபுட்டு நவுசியா மாதிரி வாமிட்டிங் வருது, நவுசியா வருது அப்படின்னா கூட என்ன எது அதுக்கும் நாங்கள் ரெமெடிஸ் வந்து சொல்லிடுவோம். இதெல்லாம் அக்யூட். சாதாரணமாக நம்ம என்னைக்காவது ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிட்டதோ இல்லை ஏதாவது உங்களுக்கு வந்து செரிமானம் ஆகாம நமக்கு உள்ளே இருக்கும் பாருங்க, மைக்ரைன் ஹெடேக் வந்து வாமிட் பண்ணுவாங்க அந்த மாதிரி டைம்ல. அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஸ் என்று சொல்லக்கூடிய இங்கேயே நிக்கிற மாதிரியே இருக்கும், எது கழிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரிஃப்ளெக்ஸ் நமக்கு வந்து வயிற்று குடல்ல இருந்து மேல வந்து ஈஸ்பெகஸ்க்கு வரும், ஒரு வால்வ் ஓப்பன் ஆயிட்டு மேல வரும். அப்புறம் பைல்ஸ், ஹெமராய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பைல்ஸ், இதெல்லாமே வந்து பேசிக்கா காமனா வந்து இந்த வயிற்று பாதைகள்ல வரும். கண்டிஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, சிலதெல்லாம் வந்து இப்ப ரொம்ப காமனா வந்து எங்கிட்ட அடிக்கடி வர்றவங்க இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் என்று சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடியது. மோஷன் போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு டயரி ஆகும், திடீர்னு கான்ஸ்டிபேஷன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஒரு எரிச்சல் உள்ள இருக்கும், கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சர்ஸ், கேஸ்ட்ரிக் அல்சர், டியோடினல் அல்சர், அந்த மாதிரி வந்து அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ், டயரியா. இந்த குளூட்டன் அலர்ஜிலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு வந்து டயரியா வரும். வேற ஏதாவது வந்து ஒரு ஸ்வெல்லிங் வரும், கண்ணு வீங்கிறது, இல்லை வந்து வயிற்றுல வந்து ஒரு மாதிரி உபுசமா இருக்கிறது, பிடிக்க சாப்பிடாம இருக்கிறது, இச்சிங் இருக்கும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஃபுட் அலர்ஜி, எனக்கு இந்த ஃபுட்டு சாப்பிட்டா சேராதுங்க, அந்த மாதிரி அலர்ஜி கண்டிஷன்ஸ் இதெல்லாமே. இன்டைஜஷன் வந்து செரிமான சக்தி கம்மியாகிறது, கேஸ், ப்ளோட்டிங், இதெல்லாம் நாட்பட்டு இருக்கிறது. அப்புறமா கேல்பிளாடர்ல பித்தக்கள் வந்து இருந்தது அப்படின்னா கேல்பிளாடர் டிஸார்டர்ஸ்லயும் வந்து இந்த மாதிரி செரிமானம் வந்து சரியாகாது. என்சைம் டெஃபிஷியன்சி, ஏதாவது உங்களுக்கு வந்து இந்த ஜீரண மண்டலத்துல ஜீரண நீர் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கம்மியா சுரக்கும், சில பேத்துக்கு இல்லாம இருக்கும். சில பேத்துக்கு சுரக்கும், ஆனா அப்சார்ப்ஷன் நல்லா டைஜஷன் ஆகாது. எதனால? ஸ்ட்ரெஸ்னால. ஸோ இந்த மாதிரி வந்து அப்புறம் வந்து இன்டெஸ்டைன்ல அந்த growth, பாக்டீரியல் growth, நான் உங்களுக்கு ஆல்ரெடி கட் ஹெல்த்ல சொல்லியிருக்கேன். நல்ல பாக்டீரியா, நல்ல குட் பாக்டீரியா, பேட் பாக்டீரியா. அந்த குட் பாக்டீரியா வந்து கம்மியா இருந்தா கூட நமக்கு இந்த செரிமான கோளாறுகள் வரும். ஃபேட்டி லிவர் என்று சொல்லக்கூடிய, நான் ஒவ்வொரு உறுப்பா போல நான் ஜென்ரலா இருக்கிறது தான் நம்ம பேசுறோம். அப்புறமா ஒன்று போக போக ஒவ்வொரு உறுப்புக்கு என்ன பிரச்சனை வருதோ அதை எப்படி நம்ம பார்க்கலாங்கிறத அதை நான் தனியா ஒரு டாபிக்கா சொல்றேன். இது ஜென்ரலா நம்ம மலச்சிக்கல், இந்த கேஸ் ட்ரபிள், இன்டைஜஷன் செரிமானமின்மை, அதுக்கப்புறம் வந்து அல்சர்ஸ், இந்த மாதிரி ஒரு எதுக்கழிப்பு வருது, அஜீரணம், அதனால வர சிம்டம்ஸ் மலச்சிக்கல், இந்த மாதிரி தான் ஜென்ரல் தான் வயிற்று வலி. ஒரு காமனான ஒரு ஹீட்டுனால கூட வயிறு வலி வரும். சரிங்களா? அதான் வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்றதுங்கிறத பேச போறோம். ஸோ இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் ஃபேட்டி லிவர், நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், அந்த என்சைம்ஸ் கம்மியாகிறது, பேன்கிரியாட்டிக் இன்சஃபிஷியன்சி ஆஃப் என்சைம்ஸ், இன்டைஜஷன், இதெல்லாமே வந்து ஒரு கண்டிஷன். சரிங்களா? இதெல்லாமே ஏன் இந்த ஒரு இவ்வளோ ப்ராப்ளம் ஏன் சமீப காலமா தான் இருக்கு, முதல்ல எல்லாம் கிடையாது. சில பேருக்கு வந்து அந்த அலர்ஜியில பாத்தீங்கன்னா தயிர் சேர்த்தா சேராது, மீன்ஸ் புரோட்டீன் சாப்பிட மாட்டாங்க. சில பேருக்கு வந்து பால் அலர்ஜி, குளூட்டன் அலர்ஜி. குளூட்டன்னா அந்த சப்பாத்தியில இருக்கிற புரோட்டீன்.
பீனட் அலர்ஜி, இதெல்லாமே நிறைய அலர்ஜிஸ் இருக்கு. ஏன் இந்த மாதிரி கோளாறுகள் வந்து நமக்கு வந்து ஏற்படுது? ஸோ இதெல்லாம் கண்டிஷன்ஸ் ஓவரால் ஜென்ரல் அண்ட் சர்டைன் கண்டிஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நாங்க வந்து ஃபுல்லாவே அவங்களுக்கு என்ன மாதிரி டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கு, வாத்தம் பித்த கஃபம், அவங்களோட இம்யூனிட்டி என்ன, ஃபுட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் இதெல்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா கன்சல்டேஷன் பண்ணிட்டு வேற ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கான்னு கேட்கணும். நர்வஸ் சிஸ்டத்துல அவங்களோட இம்யூனிட்டி எப்படி இருக்கு, ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இது எல்லாமே வயிற்றுக்கும் நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அதே மாதிரி இம்யூன் சிஸ்டத்துக்கு ஸ்கின்னுக்கு இருக்கிற பிரச்சனையும் வயிற்று உபாதையினால தான் வரும். அப்படி இது 80% நம்ம வந்து இந்த மாதிரி தான் வந்து கண்டிஷன்ஸ், அதை வச்சு தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும். வயிற்று உபாதைகளை வச்சு தான் அவங்களுடைய நர்வ் சிஸ்டம், இம்யூன் சிஸ்டம், ஸ்கின் கண்டிஷன்ஸ் இதெல்லாமே பாதிக்கப்படுது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 2வது மூளை அப்படிங்கிறது நம்மளோட வயிறு தான். ஏன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியா நியூரான்ஸ் வந்து நம்மளுடைய வயிற்றுல டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல ப்ராசஸ்ல இருக்கு. எங்க நம்ம நம்ம ஃபாலோ பண்றோம் இல்லைங்களா ஃபுட்டு, வயிற்றுல நம்ம ஜீரணம் பண்ணக்கூடிய வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது டைஜஷன்னா, மவுத்ல இருந்து தான். ஸோ அங்க இருந்தே நமக்கு என்சைம்ஸ், நம்மளுடைய சலைவால இருக்கக்கூடிய என்சைம்ஸ் அதெல்லாம் இருந்தாதான் நமக்கு செரிமான சக்தி இருக்கும். ஸோ அங்க இருந்து நம்மளுடைய என்டையர் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஃபுல்லாவே வந்து நிறைய நியூரான்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் வந்து நமக்கு அதுல அங்க இருக்கு. சரிங்களா? அப்போ அந்த செல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா கட்ல, அதுல லைனிங்ல எல்லாமே அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், செரட்டனின்ங்கிற ஒரு கெமிக்கலை வந்து ரிலீஸ் பண்ணுது. இந்த செரட்டனின் நமக்கு பாடியில இருந்தாதான் அது ஒரு கம்யூனிகேஷன். இங்க பிரெயின்ல அந்த செரட்டனை வச்சுதான் எல்லா வேலையுமே நடக்கும். நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு, ரொம்ப பயப்பட்டுட்டு, நர்வஸ் ஆயிட்டு, என்னென்னமோ நமக்கு மனப்பிரச்சனை கோளாறுகள்லாம் வந்து உங்களோட கட்டை ஏன் பாதிக்குது அப்படின்னா, அந்த கட் செல்ஸ் தான் வந்து இந்த செரட்டனின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சுரக்கிறதுனால அந்த இருந்தாதான் பிரெயினே வேலை செய்யும். சரிங்களா? அது இல்லாம நிறைய இம்யூன் செல்ஸ் எல்லாம் வந்து நம்மளுடைய கட்ல, நம்மளுடைய குடல்ல, நம்மளுடைய வயிற்று பகுதி, குடல் பகுதி எல்லா லைனிங்லயும் நிறைய செல்ஸ் இருக்கும். அதெல்லாம் இம்யூன், நிறைய கிருமிகள்லாம் வராம தடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கறது. அது நிறைய நமக்கு செக்ரீஷன்ஸ், என்சைம்ஸ் எல்லாம் கொடுக்கும். எதுக்கு? வைரஸ் பாக்டீரியா வந்து ஃபைட் பண்றதுக்கு. அதெல்லாம் நம்ம பாதுகாக்கிறதே நம்மளுடைய கட்டில இருக்கிற இந்த நம்மளுடைய என்ன சொன்ன, அவ்வளோ நியூரான்ஸ், அவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் இது இருக்கு செல்ஸ். சரிங்களா? அப்போ நமக்கு முக்கியமானது இல்லையா, அதனாலதான் அதை நம்ம செகண்ட் பிரெயின் அப்படிங்கிறோம். நீங்க ஹாப்பியா எல்லாருமே சாப்பிடணும். அந்த காலத்துல எல்லாரும் ஒரு பண்டிகைன்னா எல்லாரும் குடும்பமா நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணி ஹாப்பியா சாப்பிடுவோம். விருந்தோம்பல், நம்ம நம்ம உட்காந்து சாப்பிடுற முறை, கீழே நம்ம சப்பன கால் போட்டு உட்காந்து சாப்பிடுவோம். அந்த பரிமாறும் விதமே ரொம்ப அழகா இருக்கும். ஒரு இலையை எடுத்துட்டு உப்பு எங்க வைக்கணும், பருப்பு எங்க வைக்கணும், ஊறுகாய் எங்க வைக்கணும், ஒவ்வொன்றும் ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கு. கடைசியா வாழைப்பழம் கொடுப்பாங்க, அப்புறமா வெத்தலை கொடுப்பாங்க, சோம்பு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறையே வந்து நமக்கு வயிற்று உபாதைகள் வராம இருக்கிற உணவு தான் நம்ம எல்லாம் சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம். ஸோ இந்த ஜெனட்டிக்ல நமக்கு வந்து என்ன, உங்களுடைய செல்ஸ் என்ன கேரி பண்ணிட்டு வருது, உங்களோட இம்யூனிட்டி பவர், உங்களோட அதான் நோய் வைட்டாலிட்டின்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதுவும் உங்களோட லைஃப் ஸ்டைல்ல நீங்க எப்படி உங்களுடைய வாழ்க்கை முறையை எப்படி வச்சிருக்கீங்க, ஒரு எக்ஸசைஸ் இருக்கா, இல்ல நம்மளோட ஃபுட் பேட்டர்ன், அப்புறம் நம்மளுடைய எண்ணங்கள், பாசிட்டிவிட்டி, எவ்ரிதிங் எல்லாம் சேர்ந்துதான் நம்மளுடைய செல் வளர்ப்பே. நம்ம குழந்தையில இருந்து என்ன ஃபுட் எடுத்திருக்கோம், அம்மா என்ன வந்து நம்மளோட வயிற்றுல இருக்கப்ப நம்ம என்ன உணவு சாப்பிட்டோம், அது வந்து உங்களோட வைட்டாலிட்டி. அவங்க சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி அவங்க பிறப்புல இருந்தே அவங்க நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? அவங்களுடைய வாழ்க்கை முறை தானே. மூதாதையரோட வாழ்க்கை முறை, அவங்களுடைய வாழ்வியல் பாரம்பரிய உணவு முறை எல்லாமே. செல்ஸ் கேரிஸ் எவ்ரிதிங். அதே மாதிரி அம்மாவும் வந்து நல்ல ஒரு அவங்க அம்மா வந்து
என்னென்ன உணவு அவங்க எடுத்துக்கிறாங்களோ அது குழந்தைக்கு போய் அதுல நமக்கு அம்மாவோட மதர்ஸ் மில்க்கும் நமக்கு அதுலயும் நிறைய நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு வந்து கிடைக்கும். இப்ப பாருங்க, எல்லாம் செயற்கை முறை கருத்தரிப்பு, செயற்கை முறை உணவு, அப்புறமா செயற்கையா தூங்குறதுக்கு மருந்து, அப்புறம் செயற்கையா கலந்த எல்லா கலரிங் ஏஜென்ட், கெமிக்கல்ஸ் நிறைஞ்ச ஒரு ஃபாஸ்ட் ஃபுட், இததான் விரும்புறாங்க. ஒரு அட்ராக்டிவா இருக்கிறத விரும்புறாங்க, நேச்சரை மறந்துடுறாங்க. ஸோ வயிற்று உபாதைகள் வந்து நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா உங்களுடைய வாழ்வு தான், வாழ்வியல் லைஃப் ஸ்டைல் தான் 80%. சரிங்களா? நம்மளோட ஜீன்ஸ் கேரிஸ் அ வெரி குட், ஒரு ஸ்ட்ராங்கா வைட்டாலிட்டி நிரம்பிய ஒரு செல் தான் நம்ம கிட்ட இருக்கு பிறக்கிறப்ப. ஏன்னா அம்மாவோட உணவு அப்படி சாப்பிட்டு நல்லா வந்து நம்மளோட ஜீன்ல இருக்கும். ஆனா நீங்க சொல்லலாம், எனக்கு சிறு வயசுல இருந்தே இந்த பிரச்சனை, அதையும் நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும். அது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சப்போஸ் நமக்கு அது ஒரு 50%, 50% நம்ம தான் பாழ்படுத்திக்கிறோம். வைட்டாலிட்டி நம்மளை அதையும் சரி பண்ண முடியும். எந்த அளவுக்கு நீங்க ஃபாலோ பண்றீங்களோ இயற்கையோட நம்மளுடைய லைஃப் ஸ்டைல வந்து ஒரு ஹெல்தியா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட செல், உங்களுக்கு நல்ல செல்ஸ் டெவலப் ஆகிடும். நம்ம ஃபுட்டு, நம்மளுடைய ஹார்மோன்ஸ், நம்மளுடைய தாட்ஸ்ல இருந்து குட் ஹார்மோன்ஸ் எல்லாமே உங்களுடைய லைஃப் ஸ்டைலை பொறுத்து தான் நமக்கு நம்மளோட வைட்டாலிட்டி. சரிங்களா? நான் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், கழிவுகளின் தேக்கம், தட் இஸ் அக்குமுலேஷன் ஆஃப் மார்பிட் மேட்டர் இன் யுவர் சிஸ்டம் பாடி. அதனாலதான் நம்மளுடைய வைட்டாலிட்டி குறைஞ்சு நமக்கு நோய் தாக்கம் ஏற்படுகிறது. ஸோ இந்த வைட்டாலிட்டி இங்க என்னது ஜீன்ல வர்றதும் இருக்கும், நம்மளோட லைஃப் ஸ்டைலும் இருக்கும், ரெண்டும் சேர்ந்தது. சரிங்களா? சப்போஸ் உங்களோட வில் பவர் ஸ்ட்ராங்கா இருந்து, ரொம்ப ஸ்ட்ராங் உங்க மைண்ட் வச்சு ரொம்ப ஹெல்தியா வச்சுட்டு இருந்தீங்கன்னா தான் உங்களுடைய சிகிச்சையே நல்லா 100% வந்து நீ 200% நம்மளோட எனர்ஜியை வந்து நம்ம ரீகைன் பண்ணி கொடுக்கும். சாதாரணமா ஒரு மெடிசன் எடுக்கிறப்போ ரொம்ப பயந்துட்டு இது சரியாகுமா சரியாகாதா, ஒருத்தர் டாக்டர்கிட்ட போவீங்க, இன்னொரு டாக்டர்கிட்ட போவோம் நம்பிக்கை இல்லாம, இங்க போனா உடனே சரியாகலன்னு வேற டாக்டர்கிட்ட போறது. நம்ம எல்லாமே அவங்கள தானே நம்புறோம், நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம நம்புறது இல்லை. ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு நம்மளே நம்மள அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு பைண்ட் ஆகிருக்கிறோம். நம்ம லைஃப் ஸ்டைல் கரெக்டா இருக்கிறப்போ நமக்கு எந்த ஒரு தாக்கம் இருந்தா கூட அது வந்து இம்மீடியட்டா உங்களுக்கு ரொம்ப நாள் வேற ஏதாவது ஒரு கோவிட் டைம்ல எல்லாம் பாருங்க, எத்தனையோ பேர் நல்லா ஆரோக்கியமா இருந்தாங்க. அது பிகாஸ் ஆஃப் தேர் லைஃப் ஸ்டைல். அதையும் தாண்டி ஒரு அட்டாக் வந்தா கூட அதுல இருந்து அவங்க மீண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி அந்த நோய் தாக்கத்துக்கு நம்ம எது வந்தாலும் நம்ம பாடி தயாரா இருக்கா அப்படிங்கறதான் நீங்க யோசிக்கணும். நர்வஸ் சிஸ்டத்துல இருக்கிற நம்மளுடைய ஹார்மோன்ஸ், நம்மளுடைய வயிற்றுல ஜீரண மண்டலத்துல சுரக்கக்கூடிய ஜீரண நீர், அது மவுத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. வயிற்று பகுதி, சிறுகுடல், பெருங்குடல், செரிமான சக்தி, அப்சார்ப்ஷன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன உங்களுக்கு இருக்கு, நம்மளுடைய பாக்டீரியா சொன்னோம் இல்லையா, அதுவும் வந்து உங்களுக்கு நார்மலா வந்து நமக்கு குட் பாக்டீரியாவோட அளவு இருக்கா, சமமா இருக்கா, எலிமினேஷன் ப்ராப்பரா நம்ம வந்து நல்லா வந்து மோஷன் ஃப்ரீயா போய் நம்ம வயிறு சுத்தமா இருக்கா, டீடாக்ஸ் பண்ணிக்கிறீங்களா? அப்புறம் நமக்கு அடிக்கடி இந்த அலர்ஜி இந்த மாதிரி ஃபுட்டுல வர்றது தெரியும், நமக்கு இது தயாராதுன்னு ஆனாலும் சாப்பிடுவாங்க, ஒன்றும் ஆகாது, அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. கிரேவிங் டு ஈட், ஓவர் ஈட், அது நமக்கு தெரியும் இது சேராது, இந்த டைம்ல சாப்பிடக்கூடாது, ஒரு ஸ்வீட்டுக்கு பதிலாக ஒரு 4-5 சாப்பிடக்கூடாது, எல்லாமே தெரிஞ்சு நம்ம செய்யறோம். காஃபி தப்புன்னு செய்யறோம், ஆனால் குடிக்கிறோம். ஸோ இதெல்லாமே வந்து இதெல்லாம் ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் தான் நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல. நம்ம வந்து எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு இன்னும் ஏஜ் இருக்கு, கல்லும் கரையோற ஏஜ்ன்னு சொல்லிட்டு. அதுக்காக நம்ம ஒரு எல்லாத்துக்கும் அளவுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த அளவு தான் நம்ம குழந்தைகளுக்கும் கொடுக்கணும், நம்மளும் சாப்பிடணும். கண்ட்ரோல்டு டயட்.
ஓகேங்களா. ஸ்பெசிஃபிக் டயட் வந்து நம்ம வந்து அதுல நம்மளுடைய இன்ஃப்ளமேஷன், இந்த வயிற்றுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அல்சரே இருக்கு, எனக்கு எது சாப்பிட்டாலும் வயிற்றுல எரிச்சல் வருது, கேஸ்ட்ரைட்டிஸ். அது எதனால வருதுன்னா ரொம்ப நாள் மெடிசன் சாப்பிட்றவங்களா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நிறைய கார உணவு, நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கவங்க, இதெல்லாம் அந்த செல்ஸ் வீக் ஆகி அது டைஜஷன் ஜூஸஸ் ப்ராப்பரா இருக்காது. இப்போ சாதாரணமா நீங்க ஒரு சூடா குடிங்களேன், என்ன ஆகும்? வாயே நமக்கு எப்படி சூடு தாங்குதா? இப்போ உள்ள அதே மாதிரி இங்க இருக்கிற டேஸ்ட் பட்ஸ் உள்ள கிடையாது. டேஸ்டே வாய்க்கு மாத்திரம் தான் இருக்கு. அதை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். நான் ஒரு பேஷண்ட் கிட்ட ஒரு சிரிப்பா சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு வந்து இது நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட பிடிக்கும். இப்போ வந்து அந்த காலத்துக்காரங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு ஏஜுக்கு மேல செரிமான சக்தி குறையுது, நீங்க ஏன் அதை சாப்பிடுறீங்க? நான் என்ன சொன்னேன், சும்மா ஒரு ஃபன்னுக்காக நல்லா மென்னுடுங்க. மென்னு இந்த டேஸ்ட் எல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு திருப்தி வந்துடும். அப்புறம் நீங்க அதை துப்பிடுங்க, கீழே துப்பிடுங்க, உள்ள போக வேண்டாம், டஸ்ட்பின் இல்லை நம்மளுடைய வயிறு அப்படின்னு சொன்னேன். சிரிக்கிறாங்க. அது ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி கிரேவிங் இருந்ததுன்னா நல்லா மென்னுட்டு நீங்க அதை வந்து உமிழ்நீரை முழுங்கிட்டு நீங்க அந்த இந்த பகுதியை கீழே வந்து துப்பிடணும். சரிங்களா. எக்ஸஸா வந்து ஒன்லி டேஸ்ட் ஃபீவர் டங் தான். இதெல்லாமே நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற, நான் சொல்லுறேன் இல்லைங்களா, செல்ஸ் எல்லாம் லைனிங் இருக்கு இல்லையா, அந்த ஃபங்க்ஷனையே வந்து ஹிண்டர் பண்ணிடுது, அதை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ நீங்களே வந்து எலிமினேஷன், நம்மளுடைய பவல்ஸ் ரெகுலரா இருக்கா, நம்ம தண்ணி ஒரு 3 லிட்டர் குடிக்கிறோமா. ஏன்னா உங்க ஃபுட்டு வந்து அந்த மைக்ரோப அந்த உள்ள இருக்கிற செல்ஸ்க்கு ஃபுட்டு நீங்க வந்து அது சப்போர்ட் பண்ற மாதிரி வளர்றதுக்கு கொடுக்கணும். வளருதுன்னா ஹெல்தியா இருக்கிறதுக்கு, பேட் பாக்டீரியா வளர்றதுக்கு கிடையாது. எதுவுமே வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து நிறைய நார் சத்து உள்ள உணவு எடுத்துக்குவாங்க. அவங்க ஃபுட்டே வந்து ஹெல்தி ஃபுட்டா தான் இருந்தது. எந்த பிரச்சனை, புழு பூச்சி எதுவுமே வராது வயிற்றுல. இப்போ ஆவுன்னா ஒரு வைரஸ், ஏதோ ஒரு கிருமி, இது மோஷன் சரியா போக மாட்டேங்குது, இல்லைன்னு டயரியா ஆயிடுது, செரிமான சக்தி இல்லாம ஆயிடுது, அலர்ஜி வந்துருது. இந்த டயட் ஏதோ உங்களுக்கு பழச சூடு பண்ணி சாப்பிட்றது, வெளியில கடையில வாங்குறது எல்லாமே வந்து ரீஹீட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆயில், கலரிங் ஏஜென்ட், அதுல ஆட் பண்ற வந்து ஒரு மாவுல கூட ஒரு சாக் பவுடர் ஆட் பண்றேன்னு வந்து ஒரு ரீசெண்டா வந்தது, வெளியில மாவு வாங்குறது. ஸோ தோஸ் திங்ஸ் ஆல் வில் ஹாவ் சம் இன்ஃப்ளமேஷன். ஏதாவது ஒரு செல்லு வந்து அதுக்கு வந்து ரியாக்ட் ஆகிட்டு அதோட வேலையை செய்யாது. அதனாலதான் வயிற்று வலி, கேஸ் ஃபார்ம் ஆகுது, அஜீரணம் ஆகுறது, சரியா செரிமானம் அந்த வயிற்றுல இருந்து குடலுக்கு போகணும். ரொம்ப நேரம் உள்ளேயே தங்கியிருந்தா என்ன ஆகுங்க? அது அங்கேயே கெட்டுடும்ல. பர்டிகுலர் டைம் நம்ம வயிற்றுல இருந்து வந்துடணும் வெளியே குடலுக்கு. இப்போ அந்த என்சைம் செக்ரிஷன் ப்ராப்பரா இருக்கணும், அந்த வந்து மூவ்மெண்ட் இருக்கணும், மெட்டிலிட்டி பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட். ஒரு செல்லும் அதோட என்சைம்ஸ் சுரக்கிறதுக்கு, அது வந்து அதை ஜீரணம் பண்றதுக்கு எல்லாமே, எல்லா ஆர்கனுமே ரொம்ப ஹெல்தியா இருக்கணும். அப்புறமா இந்தி வந்து இன்னொன்னு வந்து பாரம்பரியமா என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துல எல்லாம், சூரிய ஒளியில நிறைய அவங்களுக்கு வந்து அதுலயே குக் ஆயிடுது, அதுவே சமைச்சு கொடுத்துருது இயற்கையே. அந்த மாதிரி இயற்கையோட அவங்க வாழ்ந்தாங்க. நிறைய வீட்டு தோட்டம் இருந்தது, காய்கறி தோட்டம். அங்கெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷா ஃப்ரூட்ஸ், கெமிக்கல்ஸ் கம்மியா இருக்கும், கெமிக்கலே இருக்காது, எல்லாம் இயற்கை உரம் தான். தண்ணி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கீரைகள் இருக்கும், அங்க பறிச்சு வந்து ஃப்ரெஷ்ஷா பண்ணுவாங்க. சன்லைட் வந்து நல்லா படும், அதுல விளையக்கூடிய தக்காளி, காய்கறிகள், மின்ட்டு, புதினா எல்லாமே நமக்கு இயற்கையோட நமக்கு அது குக் பண்ணியே கொடுத்துருது. பானை சமையல் இருந்தது, அதனால வந்து கெமிக்கல்ஸ், அதாவது இந்த கோட்டிங் இல்லாத நம்மளுடைய உணவு பாத்திரங்கள்லாம் பாருங்க நல்லா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எலிமினேட்டிங் தி இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே வராம இந்த இயற்கையே ஒரு தடுப்பா இருந்திருக்கு. சரிங்களா. அது இல்லாம நம்மளுடைய மில்லட்ஸ் என்று சொல்லக்கூடிய சிறுதானியங்கள் இதெல்லாமே வந்து இயற்கை உரத்துல வளைஞ்சது கிடைக்கும். புளி வச்சிருப்பாங்க, தேங்காய் சேர்த்துவாங்க, மண்பானையில சமைக்கிறது, மோர் இதெல்லாம் பசுமாடு வச்சிருப்பாங்க, அதோட பசு நெய் இதெல்லாமே ஒரு உடம்புக்கு எல்லாமே அது வந்து எல்லா சத்துமே அவங்களுக்கு சமமா கிடைச்சிருக்கு, பேலன்ஸ்டா. ஸ்பெசிபிக் டயட்னு அவங்க போவே மாட்டாங்க. நீராகாரம் காலையில கொடுப்பாங்க, அதுல நிறைய நமக்கு குட் பாக்டீரியா இருக்கு. இப்போ எத்தனை பேர் நம்ம நீராகாரம் இப்ப பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நம்ம வந்து எல்லாரும் அவேர்னஸ் ஆயிட்டாங்க.
சரிங்களா? ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தயர் கம்ப்ளைண்ட். ஸோ இத்தனை விஷயங்கள் நாங்க கேட்கணும். ஹெல்தி மைக்ரோப்ஸ் வளர்றதுக்கு உண்டான ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு வந்து ஃபாஸ்டிங்கும் எனிமா இது ரெண்டுமே வந்து வயிற்று உபாதைகளுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். இது நாங்கள் நேச்சுரோபதியில சொல்லுவோம். அது ரெண்டுமே நம்ம நமக்கு வந்து எனிமாக்கு பதிலாக வயிற்றுல வந்து நம்ம ஈர துணி பட்டியோ இல்லை வயிற்று வலி வர்றப்போ ஒரு கேஸ்ட்ரோஹெப்பாட்டிக் பேக் என்று சொல்லக்கூடிய ஒரு பேக். சுடு தண்ணி கூட நம்ம ஒத்தடம் கொடுக்கலாம். என்ன பண்ணுவோம், முதல்ல வயிற்று வலி வந்தால் கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் வைப்பாங்க, கேஸ் பிரிஞ்சிடும். அப்புறம் என்ன யூஸ் பண்ணுறோம், ஓம தண்ணி கொடுப்போம், சீரக தண்ணி கொடுப்போம், பெருங்காயம் மோரில் போட்டு கொடுப்போம். மெயினாக கஞ்சி மோர் ஆவியில் வேக வச்ச உணவு தான் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் தான். எதுவும் யாரும் மருந்து போட்டுட்டு உடனே இட்லி சாம்பார் சாப்பிட மாட்டோம். இங்கே எப்படி இல்லை பாருங்க, உடனே மெடிசனை போடுறது, உடனே எல்லா உணவையும் சாப்பிட்றது. அந்த டெஸ்ட் அப்படிங்கிறதே நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ ட்ரீட்மெண்ட் அக்கார்டிங் டு தி கண்டிஷன்ஸ், அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத அவங்கள வச்சு ஒரு டயட்டை வந்து நீங்க எந்த மாதிரி உணவு எடுத்துக்கணும், அந்த எரிச்சல் வலி அதுக்கு தகுந்த மாதிரி உணவு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? கார்போஹைட்ரேட் வந்து மோஸ்ட்லி நம்ம கஞ்சி தானே கொடுப்போம், அரரட் கஞ்சி கொடுப்போம், அரிசி கஞ்சி, அதில் மிளகு கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி போட்டு அந்த மாதிரி கொடுப்போம். இட்லி கொடுப்போம், அதுவும் ஃபர்மெண்டட் ஃபுட்டு தான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு நல்ல ஒரு பிளாண்ட் டயட்டாக கொடுத்து அவங்கள வந்து பேஷண்ட்டோட கண்டிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு காமனாக நான் சொல்கிறது காமனாக தான் நான் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கேன். ட்ரீட்மெண்ட் என்ன சொன்னால் மெயின் 2 ட்ரீட்மெண்ட் இங்கே நாங்கள் கொடுக்கறது வந்து உபவாச சிகிச்சையும் நீர் சிகிச்சை, அதுக்கப்புறம் பேக்ஸ் எல்லாமே வந்து மாற்றி மாற்றி போடுவோம். மண் சிகிச்சை கூட வயிற்று மேலே நாங்கள் பட்டி போடுவோம். ஸோ அப்ராப்ரியேட் டெஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு யூரின் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு, அப்புறம் ஸ்டூல் டெஸ்ட் கூட பண்ணலாம். ஓவரால் ஹெல்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு பார்த்துருவோம். வேற ஏதாவது சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் எல்லாம் சொன்னா, ஸ்கின் கண்டிஷன்ஸ், இம்யூன் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டத்தில் ஏதாவது இருக்கா அதையும் நம்ம பார்ப்போம். மெயினாக வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கான்னு கேட்கும். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் தான் வந்து மெயினாக நமக்கு நெகட்டிவிட்டி கொடுத்துரும். அதே லீட்ஸ் டு இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், அப்புறம் செரிமான கோளாறு, தூக்கம் சரியா வராது. எல்லாமே நமக்கு இங்க வயிற்றுல இருக்கிற ஹெல்த் வந்து ஹெல்தி பாக்டீரியா இருந்தது அப்படின்னா செரிமான கோளாறே வராது. ஸோ உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து வைட்டாலிட்டி, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு இருக்கிற ஒரு இன்னேட் பவர் ஹீலிங்க்கு வந்து அது கம்மியாகுதோ அப்பெல்லாம் வந்து ஒரு நோய் தாக்கம், அந்த நோய் தாக்கத்தினால என்ன ஆயிடுது, நோய் தாக்கம் இருந்தா என்ன ஆகுங்க, நமக்கு இம்யூனிட்டி குறைஞ்சிடும். உடம்புல நோய் தாக்கமும் கம்மி, அதாவது நம்மள ஒரு என்வாயன்மெண்ட்டை நம்ம வந்து அதுக்கு நல்ல உணவு, ரெஸ்ட்டு, ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாமே வந்து உங்களுடைய ரெஸ்ட் கொடுக்குறப்போ கம்ப்ளீட்டா ஹீலிங் உள்ள உடம்புல நடக்கும். இந்த பவர் சப்ளை வந்து நமக்கு இல்லைன்னா, அந்த இன்னேட் வைட்டாலிட்டி கம்மியா இருக்கிறப்போ நமக்கு என்ன ஆயிடுது, அந்த வேஸ்டேஜ் எல்லாம் வெளியில போகணும் இல்லைங்களா? நான் சொன்னேன்ல, அக்குமுலேஷன் ஆஃப் ஆர்பிட் மேட்டர், அதெல்லாமே வந்து அப்படி அக்குமுலேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸ் ஒழுங்கா நடக்காது. செரிமான மண்டலம் வந்து அப்செட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கழிவுகள் வெளியே அகற்றப்படாது. வழியில நமக்கு பாருங்க என்ன சொல்லுவோம், வாமிட் எடுத்துட்டா நல்லதுன்னா அந்த கழிவுலாம் வெளியே வந்துடும். இந்த மோஷன் நல்லா ஃப்ரீயா போயிடுச்சு, கேஸ் எல்லாம் பிரிஞ்சு போயிடுச்சுன்னா உடனே நமக்கு செரிமானம் நல்லா ஆயிடுச்சு அப்படின்னா அப்பதான் நம்மளோட சாப்பாட்டுல இருக்கிற எனர்ஜி வந்து நல்ல அப்சார்ப்ஷன், சத்துக்கள் உறிஞ்சப்படும், ரத்தத்துல உறிஞ்சப்பட்டாதான் உங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன் இருக்கு, லிவர் ஃபங்க்ஷன் இருக்கு, குளுக்கோஸ் மெட்டபாலிசம். அதனால நம்மளுடைய பவரை நம்ம குறைக்காம நம்மளுடைய வோல்டேஜ் எப்பவுமே நம்ம இருந்தாதான், எலக்ட்ரிசிட்டி வந்து நமக்கு இருந்தாதான் நம்ம மிஷின், பாடிங்கிறது ஒரு மிஷின், அது நல்லா வேலை செய்யும். எதுக்காக வேலை செய்யும், கழிவுகள் ஆகட்டும் இன்னும் நியூ செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகணும் பாடியில, உற்பத்தி ஆகிறதுக்கு ரத்த அணுக்கள், அப்புறம் வந்து ஒயிட் செல்ஸ், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூன் செல்ஸ்,
இது எல்லாமே நமக்கு செல்ஸ் வந்து எவ்ரிடே நமக்கு நியூஸஸ் உருவாயிட்டே இருக்கும். அதுக்கு நல்ல தூக்கம் வேணும், நல்ல மைண்டை ஹெல்தியா வச்சுக்கணும், பாசிட்டிவா இருக்கணும். நம்ம கடமையை நம்ம பண்றதுக்கு மாத்திரம் தான் நீங்க யோசிக்கணும். இன்னைக்கு என்னுடைய காலையில இருந்து இன்னைக்கு நைட்டு வரைக்கும் என்னோட அன்றாட கடமைகள் நான் வந்து பண்றதுக்கு 6 மணி நேரம். பூஜை புனஸ்காரம் இந்த மாதிரி நீங்க மிச்சத்துக்கெல்லாம் 6 மணி நேரம். அடுத்த 6 மணி நேரம் தூங்கணும். மீதி 6 மணி நேரம் நீங்க என்ன பண்றீங்கன்னு நீங்களே யோசிச்சோம். சரிங்களா? இந்த மாதிரி பிரிச்சு ஒரு பிளானிங்கோட இருக்கிறப்போ நம்ம பாடி எப்படி இருக்கும், நல்லா வந்து ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, கரிமில வாயும், தூய ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய பிராணவாயு, இது ரெண்டுமே ஒரு அடிக்கேட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் நல்லா உடம்புல நடக்கணும். ஹார்ட்டும் லங்ஸும் நல்லா இருக்கணும், நல்ல ரத்த ஓட்டம் இருக்கணும். ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா நல்லா பிளட் சர்க்குலேஷன், மூளைக்கு நல்ல விதமா நிறைய எல்லாமே செல்ஸ் நல்லா இருக்குங்கிற ஒரு சிக்னல் போகணும். அப்ப அதை ஹார்மோன்ஸ் எல்லாம் அழகா ரிலீஸ் பண்ணும். நல்ல எங்க இருந்து ஆரம்பிக்குது? டைஜஷன்ல இருந்து தான் இவ்வளவும் ஆரம்பிக்குது. டைஜஷன், சர்க்குலேஷன், எலிமினேஷன். வெளியில வேண்டாத கழிவுகள் வெளியில போயிடணும். டைஜஷன் நல்லா இருந்து வெளியில போயிடுச்சு அப்படின்னா ரத்த ஓட்டம் நல்லா பியூரா இருக்கும். அது தேவையான சத்துக்கள் எல்லா ஆர்கன்ஸ்க்கும், உறுப்புகளுக்கும் கொடுக்குது. லங்ஸும் ஹார்ட்டும் நல்லா வேலை செய்யும். ஹார்ட் என்ன பண்ணுது? ஹார்ட்டும் லங்ஸும் ரத்தத்தை சுத்தகரிச்சு ஹார்ட் என்ன பண்ணுதுங்க? நமக்கு எல்லா இடத்துக்கும் நல்ல ரத்தத்தை அனுப்பும். கெட்ட ரத்தம் எல்லாம் நமக்கு கரிமில வாயா நமக்கு கொஞ்சம் வெளியில வந்துருது. எது பண்ணுது? நுரையீரல் பண்ணுது. உள்ள காத்து மூலியமா நிறைய பிராணசக்தியை உள்ள எடுத்துக்குது லங்ஸ். அப்புறம் நல்லா உங்களுக்கு தூக்கம் வரும், நல்ல மைண்டு, நம்ம பிரெயின் ரொம்ப ஹாப்பியா அது வந்து அதோட ஃபங்க்ஷனுக்கு தேவையான சிக்னல் எல்லாம் வர வர அது அழகா அது ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹையஸ்ட் வைட்டாலிட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாடியில நமக்கு நல்ல வந்து கழிவுகள் வெளியேற்றப்படுது. இந்த நான் சொன்னதெல்லாம் நடக்குது. உங்களுக்கு வைட்டாலிட்டி கம்மியா இருந்து என்னோட மெஷின் ரொம்ப புவரா இருக்கு, எலக்ட்ரிசிட்டி வந்து மெஷின் ஒர்க் ஆக முடியல, ஏன்னா கிளென்ஸ் பண்ண முடியாது. பவர் இருக்கணும்ல, வைட்டாலிட்டி இருந்தா தானே எல்லா அந்த பவரை தான் நீங்க எப்படி நீங்க இயற்கை வழியில நீங்க உங்களோட லைஃப் ஸ்டைல்ல வச்சுதான் உங்க பவர். செரிமானம் ஆகாது, இன்டைஜஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறமா கான்ஸ்டிபேஷன், கழிவுகள் தேக்கம், அப்புறம் அது மூலியமா உங்களுக்கு ரத்த ஓட்டம் உங்களுக்கு எப்படி வந்து எத்தனை சதவீதம் பியூர் பிளட் போகுதுன்னே நமக்கு தெரியாது. ரொம்ப டயர்டா இருக்கும். அதனால நீங்க வந்து அந்த வைட்டாலிட்டிய பவரை நம்ம எப்படி தக்க வச்சுக்கணும்? நல்லா ட்ரைனேஜ் ஆகணும், ரத்தம் நல்லா சுத்தகரிக்கப்படணும், அதுக்கு ரிப்பேர் பண்ணணும். எப்படி? அங்கங்க தேங்கி இருக்கிறத ஒரு பைப்ல தேங்கி இருக்கிற ஒரு அழுக்குகளை எப்படி வந்து நம்ம கிளீன் பண்றோமோ, வாட்டர் வாஷ் கொடுத்து நம்ம மிஷினை எப்படி கிளீன் பண்றோமோ, அந்த மாதிரி உங்களோட வைட்டாலிட்டியை அதை வந்து நம்ம புதுப்பிக்கிறதுக்கு கிளென்சிங் தெரப்பி, அதை தான் வந்து இங்க நேச்சுரோபதியில நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய முறைகள், வழிமுறைகள். அப்பதான் நீங்க வந்து ஒரு நார்மல் பர்சன், நார்மலா ஹெல்தியா ஒரு வெல்னஸோட ஒரு நல்ல ஒரு உடல், ஹெல்தி பாடி அண்ட் ஹெல்தி மைண்டா நம்ம இருக்க முடியும். சரிங்களா? ஸோ இதுக்கு ரொம்ப ஈஸியா சிம்பிளா நம்ம எதுக்கு போய் உள்ள போய் அதை ஆயிடுச்சு, இந்த டிசீஸ் ஆயிடுச்சு, அதெல்லாம் நீங்க கவலைப்படவே வேண்டாம். இயற்கையே நமக்கு வந்து அதுக்கு வழிகாட்டுதல் கொடுக்குது. அந்த வழியில போனா எந்த ஒரு மருத்துவ செலவு நமக்கு கிடையாது, மருந்து வாங்க வேண்டியதே இல்லை. இயற்கையே நமக்கு மருந்து தான். ஸோ என்னென்ன நீங்க லைஃப்ல அடாப்ட் பண்ணீங்க, என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணா நம்ம அதை நம்மளுடைய வைட்டாலிட்டியை கூட்டிக்கலாம், உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, பலம் எல்லாமே திரும்ப கிடைக்கிறதுக்கு என்ன இயற்கை அன்னை நமக்கு கொடுக்குறாங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நேச்சுரல் பார்மசின்னு வச்சுக்கோங்களேன். நான் சொன்ன மாதிரி 5.5 பெட்டியே நமக்கு மருந்தாகும் அப்படிங்கிறதுனால உணவே மருந்துங்கிற கான்செப்ட் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு வந்து நீங்க
நிறைய என்ன சொல்றது, கிரீடு, ஒரு நிறைய ஆசை அதிகமா படாம ஒரு கண்ட்ரோல்டு ஃபுட், சிஸ்டமேட்டிக்கா ஒரு கிளாக் ஃபாலோ பண்ணி முடிஞ்ச அளவுக்கு இயற்கை உணவு எடுக்கிறதுக்கு நீங்க முயற்சிக்கணும். நான் ஃபுல்லாவே நம்ம வந்து மாறுறது அப்படிங்கிறது நான் எப்பவுமே சொல்லவே மாட்டேன். ஆனா அதை வந்து ஒரு ஒரு ஏஜ், நீங்க ஒரு 10 இயர்ஸ் நம்ம கடந்து வர்றப்போ எல்லாரும் மருந்தோட வாழணும்னு நினைக்கப்போமா, இல்ல மருந்தில்லா வாழ்க்கை வாழணும்னு எல்லாரும் நினைப்போமா? அதை யோசிச்சு பாருங்க. 60 70 வயசுல எல்லாம், அந்த காலத்துல எல்லாம் இப்ப 70 வயசுலதான் மருந்தே சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுவும் நம்ம வந்து வயோதிகனால. நம்ம இப்பவுமே எங்க இருக்கிறப்ப அதை ஃபாலோ பண்றப்போ நிறைய வியாதிகள் வராம தடுக்க முடியும். கண்டிப்பா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படிங்கிற பாலிசி ஒவ்வொருத்தருக்கும் நாங்க எஜுகேட் பண்றோம். அதை நம்ம ஃபாலோ பண்றப்ப கொலஸ்ட்ரால், பிபி, லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்றப்ப கொலஸ்ட்ரால், பிபி, சுகர், உடல் பருமன், வயிற்று உபாதைகள், லிவர் வந்து என்லார்ஜ், அது ஃபேட்டி லிவர், ஸ்டோன்ஸ், மன உளைச்சல், இதெல்லாமே வந்து நீங்க இயற்கையோட இருக்கிறப்போ இதெல்லாம் நமக்கு வராது. நான் சொன்ன மாதிரி இந்த பார்மசி, அதாவது நேச்சுரல் பார்மசியில நீங்க எந்த மாதிரி ஒரு 10 விதமான நேச்சுரல் மெடிசன் உங்களுக்கு இயற்கை வந்து அன்னை நமக்கு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 எழுதுறதுன்னா எழுதிக்கோங்க, ஒரு பேஜ் பேப்பர் எடுத்துட்டு. உங்களுடைய வேலைகள், நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள், அது வந்து வேலைக்கு போறவங்க, வேலைக்கு போகாதவங்க, சும்மா மாத்திரம் யாருமே இருக்கக்கூடாது இல்லைங்களா? ஏதாவது ஒரு வேலை, ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு எனக்கு என்ன வேலை, ஒய்ஃப் பண்ணா போதும்னு அப்படி நீங்க நினைக்க கூடாது. ஒரு ஏஜுக்கு மேல அவங்களுக்கும் சிரமம் பார்க்காம நீங்க ஷேர் பண்ணணும். இவ்வளவு நாள் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வேலைக்கு போறப்போ உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. குழந்தைகளை பார்க்கறது நிறைய பண்றாங்க, எல்லாமே பண்ணுவோம். இருந்தாலும் ஒரு 50 இயர்ஸ்க்கு மேல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கேர் தான் மருந்து. பெண்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கேர் கொடுக்குறீங்க, அதுக்காக நம்ம எல்லா வேலையும் செய்யணும்னு நான் சொல்லலை. அந்த கேர் இஸ் அவங்கள வந்து இன்னும் வந்து ஹெல்தியா வச்சுக்கும் உமன். அதே மாதிரி உமன் அது மாதிரி தான், 50 வயசுக்கு மேல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கேர் அது அவங்கள ரொம்ப ஹெல்த்தியா வச்சுக்கும் ஜென்ஸுக்கு. அதே மாதிரி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டூ யுவர் ஒர்க் ஹாப்பிலி. எக்ஸ்கியூஸ் மீ, ஏமா, டூ யுவர் ஒர்க், நம்பர் 1 இஸ் டூ யுவர் ஒர்க் ஹாப்பிலி. நம்ம எந்த வேலையும் சந்தோஷமா பண்றோமா, சின்ன வேலையோ பெரிய வேலையோ, அதெல்லாம் வந்து நம்ம மைண்ட் பொறுத்து தான். ஸோ நம்ம அந்த ஒர்க்கை ஹாப்பியா பண்றப்ப நம்ம ஆக்டிவா நம்மளை வச்சுக்க முடியுது. அதுக்கப்புறமா அதனால என்ன பெனிஃபிட் ஹெல்த் கிடைக்குது, ரத்த ஓட்டம் அது நல்லா ஈவனா எல்லா இடத்துக்கும் போகும். நீங்க வேலை செய்யாம உட்காந்தீங்கன்னா ரத்த ஓட்டம் இருக்காது, ஹார்ட் ஃபங்க்ஷன் இருக்காது, ரத்த குழாய்கள் எல்லாம் வந்து விரிவடையாது, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்காது. நீங்க நல்லா வேலை செஞ்சீங்கன்னா ஹார்ட் நல்லா இருக்கும், ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், ரத்த குழாய்கள் சுருங்கி விரியும், ஹார்மோன் நல்லா சுரக்கும் பாடியில. இதுக்காக தானே நம்ம எல்லாமே பண்றோம். மருந்து மாத்திரைகள்லாம் ஏன் இதெல்லாம் இல்லாதனால பண்றோம், இயற்கையா கிடைக்குதே. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விஷயத்துக்கு நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சியா பண்றோம். ட்ரை பண்ணலாமே. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ஒரு மனநிலை, ஒரு ஒரு பொறுப்புகள் இருக்கும், வீட்டுல குடும்ப பிரச்சனைகள் இருக்கும். எல்லாத்தையுமே வந்து நம்ம எதிர்கொண்டு நம்ம மனநிலைய ஒரு சமமா வச்சுக்கணும். ஏற்றத்தாழ்வுகள் வந்து இருக்கிறது தான் லைஃப். அப்படி இல்லைன்னா எதுக்கு, என்ன லைஃபே இல்லைங்களே. மேடு பள்ளம் இருக்கும். அது வந்து நம்மளுடைய வாழ்நாள்லயே நமக்கு நிம்மதி இல்லைம்பாங்க, அது மாதிரி சொல்லக்கூடாது. நீங்க நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன மாதிரி டைமை எப்படி வச்சுக்கிறீங்கிறது தான் இருக்கு. அதே நினைச்சிட்டு இருந்தா அப்புறம் எப்படி நிம்மதி வரும்? பிரச்சனையே நம்ம அப்புறம் வெளியில வர முடியாது. ஸோ வில் ட்ரை டு பி ஹாப்பி பை டூயிங் ஒர்க், எனி ஒர்க். அதுல வந்து நீங்க அந்த ஒர்க்குங்கிற இடத்துல ஈவன் 1 hour ஆஃப் எக்ஸசைஸ் கூட வச்சுக்கலாம், வியாயாமா. நான் 6 மணி நேரம் சொல்லியிருக்கேன், அந்த 6 மணி நேரத்துல நம்ம வேலை செய்யணும். அந்த வேலையை ஹாப்பியா பண்றதுக்கு முயற்சிக்கலாம். அதான் வாழ்வின் ஆதாரமே.
நமக்கு வாழ்வாதாரமே நம்மளுடைய வேலை தான். அது இருந்தா நம்ம கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாதான் நம்ம சம்பாதிக்கிறோம். அதனால குடும்பம் நம்மளுடைய எல்லா தேவைகளுக்குமே நமக்கு வந்து ஒரு பொருள் ஈட்டுதல். அதே இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கப்ப ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கலாம். ஸோ அதுல நமக்கு ஒரு 6 மணி நேரம் போயிடுச்சுன்னா அடுத்த 6 மணி நேரத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பொறுப்புகள் இருக்கும். அந்த பொறுப்பை நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம 1 மணி நேரம் ஆக்டிவிட்டி, பிசிக்கல் ஆக்டிவிட்டி, யோகா அதெல்லாம் வந்துடும். 2வது உபவாச சிகிச்சை, அதாவது ஃபாஸ்டிங் அட் ஹோம். நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எனி ரிலீஜியன், நம்ம கிறிஸ்துவா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், கிறிஸ்டினா இருக்கலாம், என்னவா யார் எதுவா இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு உபவாசம், ரிலீஜியஸ் ஃபாஸ்டிங்கிறது நம்ம அவங்க எல்லாருக்கும் இருக்கு. குட் ஃப்ரைடே இருந்தா அவங்களும் வந்து புனித வெள்ளிக்காக நமக்கு வந்து இருக்காங்க. அதே மாதிரி அவங்கவுங்களுக்கு எந்தெந்த சூட் ஆகுதோ நீங்க அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்டிங் வாரத்துல ஒரு நாள் பழங்கள் மாத்திரம் சாப்பிடலாம். வயிற்றை வந்து நம்ம பழங்கள் மூலியமா நம்மளோட எனர்ஜியை சேவ் பண்ணி அந்த எனர்ஜி ஹீலிங் கிளென்ஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ரிப்பேரிங் நடக்குது, நல்ல வயிற்றுல வந்து உங்களுக்கு உறுப்புகள் நல்லா ஃபங்க்ஷன் கிடைக்கும். கிளென்சிங் ஆகுறது, நம்மளோட வாழ்நாள் நீடிக்கப்படும் உபவாசம் இருந்தா. சரிங்களா? வீக்லி ஒன்ஸ். 3வது என்ன மெடிசன் இயற்கையில இருந்து கிடைக்குது அப்படின்னா நேச்சுரல் ஃபுட். ஹிப்போக்ரேட்ஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம உணவே தான் மருந்துன்னு எங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடே உணவு தான். நீங்க உணவு ஒன்னொன்னும் இது நமக்கு நல்லா வைட்டமின்ஸ் இருக்கா, மினரல்ஸ் இருக்குங்களா, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கா, ஒமேகா 3 இருக்கா, அயன் சத்து இருக்கா, விட்டமின் சி இருக்கான்லாம் முதல்ல யாருமே பார்க்க மாட்டோம். எல்லாம் சரிவித உணவு தான் எல்லாரும் எடுப்போம். நார்ச்சத்து அதிகமா இருக்குங்களா, அந்த மாதிரி வீட்டில் நம்ம பண்ணிட்டு எந்த அளவுக்கு ஹோட்டலுக்கு போகாம இருந்தோம் அந்த அளவுக்கு நம்ம வியாதியிலிருந்து விடுபடலாம். என்ன வயிற்று கோளாறு உபாதைகளும் வராது. 4வது பாயிண்ட் வந்து லாஃபிங் தெரப்பி. இப்ப அதை தெரப்பியா பண்றாங்க. ஆனா நம்ம உண்மையா எல்லாரும் ஒரு மணி நேரம், ஒரு நாளைக்கு ஒரு எப்படி சிரிக்கிறோம், எவ்வளவு சிரிக்கிறோம்னு கணக்கே இல்லை. சிரிக்காமே இருக்கோம் எல்லாம் மெஷின் போல. ஸோ இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பார்க்கு நிறைய லாஃபிங் எல்லாம் வந்து நிறைய கிளப்ஸ் சிரிக்க வைக்கிறதுக்கு உண்டான பயிற்சிகள்லாம் நிறைய பண்ணுவாங்க. எங்களோட இயற்கை வைத்தியத்துல கூட இந்த மாதிரி வந்து நான் வந்து அந்த தெரப்பி கொடுக்க மாட்டோம். இன்பேஷண்ட் வார்டு இருக்கு இல்லைங்களா, அந்த தங்கி எடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல அதுல ஒரு இது பண்றாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம மகிழ்ச்சியா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பேசுறது, ஜோக் பேசுறது, நிறைய வந்து நம்ம ஜோக்ஸ் எல்லாம் பார்ப்போம். டிவியில வரக்கூடிய நகைச்சுவைகள், ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, இதெல்லாம் நிறைய நகைச்சுவா பேசி என்ன அப்படின்னா நமக்கு என்டார்பின் அப்படிங்கிறது இயற்கையா கிடைக்குது. ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும், மென்டல் டென்ஷன் கம்மியாகும். அந்த என்டார்பினே இல்லாம இருக்கு, நில்லுல இருக்கு எல்லாருக்குமே. ஏன்னா அவங்க யாருமே பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியா இல்லை. அந்த மகிழ்ச்சி ஹார்ட்ல இருந்து இருக்கணும், உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கணும் மகிழ்ச்சி. ஸோ அந்த மகிழ்ச்சி இருக்கிறப்போ என்டார்பின் கிடைக்கும். நீங்க அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டே ஹாப்பி பை டூயிங் ஒர்க். அது வந்து கொஞ்சம் சிரிக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும் கண்டிப்பா. பிகாஸ் நேச்சுரல் என்டார்பின் நமக்கு கிடைக்கும். அதுக்காக சிரிக்க கூடாது, ஹார்ட்ல இருந்து வரணும். சும்மா பொய்யா சிரிக்கிறது கூடாது. ஓகேங்களா? 5வது வந்து ஆர்கானிக்கா கிடைக்கக்கூடிய வந்து உணவு முறைகள். நான் ஆல்ரெடி ஃபுட் ஷெல் பி மெடிசன் அப்படிங்கிறது இந்த வெளியில சாப்பிட்றீங்க இல்லைங்களா, பேக்கரி ஐட்டம்ஸ், கலர்டு ஃபுட்டு, கெமிக்கல் ஃபுட்டெல்லாம் தவிர்த்துக்கணும். எந்த அளவுக்கு வந்து உங்களால இயற்கையா நேச்சுரல் ஃபுட் சொன்னேன். 5வது வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அதை வந்து ஒருவேளை உணவாவே நீங்க பண்ணிக்கலாம். ஹார்ட் அட்டாக் வராது, கொலஸ்ட்ரால் வராது, டயபெட்டிக் வராது, ஹைப்பர் டென்ஷன் வராது. இது ஃபுட் ஷெல் பி மெடிசன் அப்படிங்கிறது 3வது பாயிண்ட். அதாவது உணவே நம்மளுடைய பாரம்பரிய உணவு, அதே வந்து மருத்துவ குணம் உள்ள ஹெர்ப்ஸ், மூலிகைகள், கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு உணவுமே நமக்கு அது மருந்தா இருக்கிற மாதிரி உணவு எடுத்துக்கணும். ஒரு பிளேட்டுன்னு எடுத்தீங்கன்னா நமக்கு எல்லா காய்கறிகள்,
வெள்ளைய நல்ல வறுத்த பொருள் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனா 5வது பாயிண்ட் பழங்கள், இயற்கை பழங்களும் காய்கறி மாத்திரம் சொல்றாங்க. சரிங்களா? அதை எப்படி வந்து நீங்க அந்த எல்லாருமே வந்து சொல்லுவோம், ஐயோ வெஜிடபிள்ஸ் எப்படி மேடம் பச்சையா சில பேருக்கு தராதுன்னா பாயில் பண்ணிக்கலாம். அந்த பாயில் பண்றப்போ தேங்காய் துருவல் சேர்த்திக்கிறது, தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போடுறது. அதை எப்படி விதவிதமா ட்ரெஸ்ஸிங் பண்ணி, ஆனா அந்த பச்சை காய்கறியை வந்து கொஞ்சம் ஆவியில வேக வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்டா நீங்க சாப்பிடலாம். எதுக்கு அப்படின்னா இந்த லைவ் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் என்று சொல்லக்கூடியது இந்த பச்சை காய்கறிகள் பழங்கள்ல தான் இருக்கு. அதனால நீங்க அந்த பச்சையா சேர்த்துறது வந்து டெய்லியுமே ஒரு பழக்கமா வச்சுக்கோங்கிற. மத்தியானம் வெள்ளரிக்காய், கேரட்டு, அதுல கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நைட்டு 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் சாலடா எடுக்கணும், பச்சையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். எதெல்லாம் முடியுமோ அதை எடுத்துக்கலாமே. சரிங்களா? பல்கலுக்கு நல்லது, நிறைய குட் பாக்டீரியாவுக்கு உணவு. 6வது மெடிசன் என்ன? தூக்கம். தூங்கலைன்னா உங்களுக்கு அடுத்த நாள் வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டீங்க, அசிடிட்டி வரும், வயிற்று கோளாறுகளே வந்து இந்த தூங்காதனாலதான். ஹெட்டேக், தலைவலி. 30 நிமிஷத்துக்கு முன்னால, தூங்க போறதுக்கு முன்னால உங்களோட மொபைல் போனு, டிவி எல்லாம் நிறுத்திடணும் 30 நிமிஷம் முன்னால. அப்பதான் நம்மளோட மெலாட்டனின் வந்து அப்படிங்கிற ஹார்மோன் வந்து நம்ம பிரெயின்ல இருந்து சுரக்கணும். அப்பதான் தூக்கத்துக்கு நம்ம ரெடி ஆக முடியும். லேடிஸ் எல்லாம் 10 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் மொபைல் பார்க்கலாம். அப்ப 11 மணி 12 மணிக்கு நீங்க எப்ப மெலட்டனின் செக்ரேட் ஆகுது, எப்ப தூங்குறது? ஸோ என்னோட அனுபவத்துல உங்களுக்கு நான் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்றது தூக்கம் தாங்க. ஃபர்ஸ்ட் தூக்கம். என்ன முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சீக்கிரமா சாப்பிட்டு சீக்கிரமா தூங்கி காலையில அடுத்த நாள் ஹெல்தியா நம்ம சுறுசுறுப்பா மகிழ்ச்சியா நம்ம நாட்களை தொடங்கணும். என்னோட வீட்டுக்காரர் லேட்டா வருவாரு, என் பசங்க சாப்பிடணும், பசங்க தூங்கணும் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் ஆப்ஷன் தான். பட் அதையும் நம்ம முயற்சி பண்ணணும். அவங்க எல்லாம் வந்து நைட்டு போன் பாக்குறத வந்து அன்பா சொல்லணும். இப்பெல்லாம் நம்ம யாரையும் அதட்டி எதுவுமே சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருமே தான் நான் தனி அப்படிங்கிற ஒரு தனி உலகத்துக்குள்ள இருக்கிறோம். அப்புறம் என்ன குடும்பம், அப்புறம் எங்க மகிழ்ச்சி, அப்புறம் எங்க ஆரோக்கியம்? அதனால எல்லாமே ஒரு ஒரு குடும்பமா நம்ம மகிழ்ச்சியா இருக்கிற காலகட்டங்கள் வந்து ரொம்ப எல்லாம் குறைஞ்சிட்டே வருது. அதனால இந்த செல்போன் பாக்குறத நம்ம ரொம்ப பிராக்டிஸ் பண்ணணுங்க எதிர்காலத்துல. ஏன்னா சின்ன சின்ன வயசுக்காரங்கெல்லாம் என்ன ப்ராப்ளம்லாம் வெளியெல்லாம் சொல்ல நான் ரொம்பவும் நெகட்டிவா பேச விரும்பல. அதனால ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் அவேர்னஸா சீக்கிரம் தூங்குறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னால போன் பார்க்காதீங்க. ஏன்னா நம்மலாம் வந்து 5 மணிக்கு காலையில எந்திரிச்சு நமக்கு நிறைய கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்றோம். அதனால நம்மளோட எனர்ஜி லெவல் எல்லாம் தூக்கம் ஒண்ணுதான் ரிப்பேர் பண்ணும். நம்ம எனர்ஜியை வந்து கொடுக்கறதே தூக்கம் தான். நோ ஸ்லீப் எல்லா ப்ராப்ளம் வருங்க. அதனால நீங்க மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாதான் மெலட்டனின் கிடைக்கும், செரட்டனின் வந்து இது ரெண்டுமே நமக்கு கிடைக்கும் தூங்குறதுக்கு. சப்போஸ் தூக்கம் வரலையா ஒரு 108 தடவை ஜபம் பண்ணுங்களேன். ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச இறை நாமத்தை திருப்பி திருப்பி சொல்லுங்க, தூங்கிடுவீங்க. எல்லாரும் கேட்பாங்க உடனே தூங்கணும் எப்படிங்க முடியும்? உங்க மைண்டை ஒருமுகப்படுத்தணும்ல. வேண்டாதது இருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது ஒரு நாம ஜபமாவது பண்ணணும். அதே பழகி பழகி இல்ல ஒரு மூச்சு வந்து நீங்க வந்து இன்னேல் எக்ஸேல் 1, மூச்சு இன்னேல் எக்ஸேல் 2, இந்த மாதிரி ஒரு 50 100 தடவை பண்ணுங்க, தூங்கிடுவீங்க. ஆனால் டெய்லி பண்ணணும். அப்போ உங்களுடைய கெமிக்கல் செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். மைண்டை நீங்க ஒருமுகப்படுத்திங்கன்னா மெலட்டனின் சட்டுன்னு கிடைக்கும். அதனாலதான் இந்த மந்திர ஜபங்கள்லாம் பண்ண சொல்றது. நீங்க எனக்கு அது எது உங்களுக்கு பிடிக்கும், எந்த உங்களுக்கு ராமா பிடிக்குமா சொல்லுங்க, கிருஷ்ணா பிடிக்குமா, இல்லை நம்மளுடைய குருவோட பேரை சொல்லுங்க. ஸோ 7வது உணவு என்ன? 7வது மருத்துவம் சன்லைட், சூரிய ஒளி. 10 15 நிமிஷம் 10 நிமிஷம் நான் இன்னைக்கு காலையில நின்னே ஆகணும்னா நிக்கணும்.
அப்பதான் வைட்டமின் டி கிடைக்கும், நமக்கு இம்யூனிட்டி நல்லா இருக்கும். அது ஒரு பழக்கம் நம்ம ஒன்னாவது கடைபிடிக்கணும். இதுல நம்ம சொல்றது எல்லாமே டஃப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். மருத்துவ உலகம் வேண்டாம், எனக்கு ஊசி வேண்டாம், மருந்து வேண்டாம், எனக்கு எந்த உபாதைகள் வரக்கூடாது அப்படின்னா நீங்க என்ன அன்றாடம் பண்றீங்க? நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல நம்ம டிசிப்ளினா இருக்கோமா? டெய்லி லைஃப் ரெஜிமென் எப்படி இருக்கு? மனசை எப்படி ஆரோக்கியமா வச்சிருக்கோம்? நீங்க உணவு தான் நம்ம சொல்றோமா ஒழிய மனசை வந்து வேற விஷயங்களுக்கு நம்ம வந்து கண்டதை சாப்பிடுற மாதிரி வேண்டாத விஷயங்கள் நம்ம நிறைய மைண்டுக்கு கொடுக்குறோம். அது மாதிரி நம்ம அதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இவ்வளவு முயற்சிகள் எல்லாரும் எடுக்கிறோம். சரிங்களா? 7வது சன்லைட். சூரிய ஒளி சிகிச்சை தனியா டாபிக் கொடுக்க போறேன். ஃபாஸ்டிங் தெரப்பி திருப்பி உங்களுக்கு தனியா சொல்லி தர போறேன். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதே மாதிரி தான். இந்த மாதிரி உணவு வந்து தனித்தனியா எடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்னையும் நம்ம ஒரு கிளாஸ்க்கு நம்ம தேவைப்படுது. நேச்சுரல் மெடிசன், நேச்சுரல் ஃபார்மசி அப்படிங்கறத பத்தி நம்ம ஒரு டாபிக்ல உங்களுக்கு கொடுத்தாதான் அதுல ஒரு மணி நேரத்துல நீங்க சிலது நமக்கு உள்ள போகும். ஸோ 8வது வந்து லவ்விங் அதர்ஸ் ஃப்ரம் ஹார்ட். நமக்கு எல்லாரும் இருக்கும், ஆனா நம்ம மனதளவுல அன்பாக இருக்கிறோமா மற்றவர்களோட அப்படிங்கறத நீங்க வெறுப்பு இருக்கக்கூடாது. நம்ம சொல்ல பேச்சு கேட்கலைன்னா நமக்கு வெறுப்பு வந்துருது. அது யாரா இருந்தாலும் சரி. அவங்க ஆட்டிடியூட்ல நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஒரு அம்மாவோட ஆட்டிடியூட்ல நீங்க நல்லதை நினைப்போம். அந்த ஆட்டிடியூட் இஸ் டிஃப்ரெண்ட். சரிங்களா? அதனால ஒருத்தர் ஆட்டிடியூட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அடுத்தது 9வது பாயிண்ட், மெடிடேஷன், தியானம். ஸோ லவ்விங் அதர்ஸ்ல இன்னொரு பாயிண்ட் இருக்கு. ஸோ நம்மளுடைய அப்பா அம்மா, நம்ம தாத்தா பாட்டி, வீடு, அது நிறைஞ்ச ஒரு சின்ன உலகத்துல நிறைய அன்பு கிடைச்சது எல்லார்கிட்டையும். இப்ப பாருங்க, அன்பே எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. அன்புக்காக நிறைய பேர் ஏங்குறாங்க. எல்லாம் ஏன்னா தனியா இருக்காங்க. கூட இருந்தா அது பாரமா நினைக்கிறோம். நாள்பட்டு குழந்தைகள்லாம் வெளியில போயிட்டா கூட அதுக்கப்புறம் ஒரு அன்பு காட்டுறதுக்கு நம்ம போன் கூட அவங்க பண்ணா டைம் இல்லை. there is no time to show our love and affection. பயப்படுறோம். யாராவது போன் பண்ணா கூட ஐயோ இவங்க வந்து பிஸியா இருப்பாங்க, இவங்களுக்கு பண்ணலாமா பண்ண வேண்டாமா, போன் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. குறுகிய கிளாஸ் இருக்கும், அந்த கிளாஸ் இருக்கும், இவங்க இங்க போவாங்க. அப்பெல்லாம் வந்து இந்த பாசமா வந்து 4 வார்த்தை நல்லது பேசுவாங்க. அந்த மாதிரி இல்லாம நோ டைம் டு ஷோ அவர் லவ் அண்ட் அஃபெக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. அதுலயே நிறைய பிரச்சனைகள் நமக்கு வந்து உடம்புல எமோஷன்ஸ் தான் நம்ம வந்து நெகட்டிவா இருக்கும். ஒன்னும் ஆகாதுன்னு ஒரு தாத்தாவோ பாட்டியோ சொன்னா நமக்கு அது எப்படி தைரியம் வந்துருது. ஸோ அந்த மாதிரி நமக்கு பெரியவங்க இருந்தா அவங்களுக்கு அன்பா இருங்க, அன்பா நம்ம வாங்கிக்கணும். அப்பதான் நம்ம ஒரு அன்பு உலகத்தையே நம்ம உருவாக்கி நல்ல ஒரு ஆரோக்கியமா மகிழ்ச்சியா நமக்கு என்ன இருக்கோ. அன்பை விட உயர்ந்த மருந்து எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். சரியா தப்புங்களா? கரெக்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வி லவ் அவர் செல்ஃப். இங்க நம்ம இதயத்துல இருந்த அன்பு நம்மள இருந்து ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? அன்பா இருக்கிறப்ப எல்லாருமே நம்ம எதையும் மைண்ட்ல வச்சுக்க மாட்டோம். அன்பே சிவம் அப்படிங்கிற மாதிரி, அன்பே கடவுள், அவ்வளவுதான். லவ் எவ்ரிபடி. அவங்களுக்கு என்ன நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்றது, அதை அன்பாவே கொடுக்கலாம் நீங்க. ஸோ அடுத்தது வந்து லாஸ்ட் தென் லீஸ்ட் இஸ் 10வது. நான் வந்து இந்த லவ்விங் அதர்ஸ்க்கு அப்புறமா இது வந்து தியானம், மெடிடேஷன் சொன்னேன் இல்லைங்களா? இதுவும் நம்மளோட மைண்டை ஒருமுகப்படுத்துறது, காம் பண்றது, கூலா வச்சுக்கோ.
நம்ம சும்மா உட்கார வேண்டாம். அதே மாதிரி நம்ம மெடிடேஷன் பண்ணுறதுப்போ சில மந்திரங்கள் சொல்லலாம். பிரீத்திங் நம்ம நல்லா பண்ணலாம். தியானம் பண்றப்ப பிராணாயாமம் அதுவும் வந்து நமக்கு இட் ரிலீசஸ் குட் ஹார்மோன்ஸ். நமக்கு அதுக்காக தான் நம்ம இதை ஃபாலோ பண்றோம். குட் ஹார்மோன்ஸ் கொடுக்கும். அப்புறம் வந்து லைஃப் டைம் நமக்கு இன்க்ரீஸ் மெடிடேஷன் மூலிமா நம்மளுடைய லாங்குவிட்டி லைஃப்பும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஹார்ட்டும் நம்ம நல்லா ரிலாக்ஸாக குட்டாக இருக்கும். லாஸ்ட் வந்து 10th ஒன் கார்டனிங். ஏன்னா நம்ம வந்து வெறுங்காலில் நம்ம நிறைய பேர் வந்து அந்த இயற்கையோட அந்த மண்ணோட கான்டாக்ட் வச்சுக்கணும். ஏதாவது ஒரு செடி பறிக்கிறப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய தலை வந்து கையும் காலும் வந்து கான்டாக்ட் வித் நேச்சர். அப்ப நமக்கு அது மூலியமா நிறைய பாக்டீரியாஸ் வைரஸ் எக்ஸ்போஸ் ஆகும். நம்ம அது ஹேண்ட் ஃபீட்ல வந்து குட் ஃபார் த குட் ஹெல்த். இந்த குட் பாக்டீரியா நமக்கு பாடியில வந்து அது இன்டைரக்டா நமக்கு ஒரு எக்ஸ்போசர் கிடைக்குது. அப்ப நமக்கு வந்து ஒரு டெரஸ்ல கூட நம்ம கார்டன் பண்ணலாம். அப்ப கையிலேயே நீங்க அந்த மண்ணெல்லாம் எடுத்து போடுறது இதெல்லாமே நம்ம கையில பண்ணலாம். அந்த எக்ஸ்போசர் டு குட் பாக்டீரியா இன்டைரக்ட்லி வந்து நமக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி கொடுக்குது. சரிங்களா? ஜங்க் ஃபுட்டு ராங் ஃபுட் இந்த மாதிரி வெளியில சாப்பிட்டா ஹெச் பைலோரிங்கிற பேட் பாக்டீரியா தான். பட் இந்த இயற்கையோட நம்ம இருக்கிறப்போ வி கெட் அ ஃப்ரெண்ட்லி பாக்டீரியா. மனசும் உடம்பும் நல்லா வந்து லைட்டா இருக்கும். அதே சமயம் நமக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்றோம் இயற்கையில. மெயினா கட் ஹெல்த்துக்கு நமக்கு ஒரு குட் பாக்டீரியாவோட எக்ஸ்போஷரும் கிடைக்கும். யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் இருக்கும் 10 தொட்டி வச்சிருந்தா கூட நம்ம அதுக்கு அதை தண்ணி விடுறது, எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் க்ரோத் இருந்தா நம்ம அதை எடுத்துடுறோம். மண்ணை நல்லா குத்தி விடுறது இதெல்லாமே வாரத்துல நம்மளால முடிஞ்ச டைம் பண்ணலாம். ஸோ இந்த 10 விஷயங்கள் நம்ம வந்து இதெல்லாம் அன்றாடமே நம்ம கடைபிடிச்சு ஆரோக்கியமா உணவை வந்து அந்த காலத்துல நம்ம வந்து இப்போ ஒரு நியூ இயர் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, தமிழ் புத்தாண்டு எல்லாமே இறைவனுக்கு படைக்கிறோம். சூரியனை நம்ம வந்து போட்டுறோம். புதுசா நமக்கு என்னென்னலாம் நமக்கு அந்த புத்தாண்டுல வந்து பாருங்க வேப்பம்பூ வைப்போம், வேப்ப இலை அதெல்லாமே கிருமி நாசினி. ஸோ அதுல அந்த ஒரு ஒரு படை படை ஒரு பொங்கல் பண்டிகை அந்த மாதிரி நம்ம புத்தாண்டு தினத்துல கடவுளுக்கு வந்து படைச்சிடுறோம், அவருக்கு நன்றி சொல்றோம். ஸோ அது ஒரு பிரசாதம் ஆயிடுது இல்லையா? ஸோ அந்த பிரசாதம் நம்ம வந்து எப்பவுமே டெய்லியுமே நம்ம அவரை நினைச்சு ப்ரே பண்ணி நம்ம அந்த ஃபுட்டை எடுத்துக்கிறப்போ நல்ல உடம்புல வந்து ஆரோக்கியம் மற்றும் எந்த ஒரு அம்மா சமைக்கிறதா இருந்தா கூட அவங்களோட மைண்டோட ஒரு நல்லா ஹெல்தியா குக் பண்ணுவாங்க, நல்லா டேஸ்டா இருக்கணும், உப்பு கம்மியா பண்ணுவாங்க, எல்லாம் ஆயில் கம்மியா பண்ணும், சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்துலதான் பண்றாங்க. இப்போ அதே டேஸ்ட் ஆயிடுது. ஸோ எண்ணங்களுக்கும் நம்மளுடைய உணவுக்கும் நம்மளோட உணவு வந்து உள்ள போய் செரிமானமாகி நல்லபடியா சத்துக்கள் கொடுக்கும். அதான் மைண்டு ரொம்ப அந்த அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரசாதமா கடவுளை நினைச்சு ஒவ்வொரு அம்மாக்களும் அப்படிதான் பண்றாங்க. எல்லா குழந்தைங்க சாப்பிடணுங்கிறதுக்காக விதவிதமா டிஷ் மாத்தி கொடுக்குறோம். ஸோ அதை வந்து அவங்க நன்றி சொல்லிட்டு நீங்க நம்ம அந்த ஒரு அந்த டேயை ஸ்டார்ட் பண்ணா இன்னும் வந்து இன்னும் நமக்கு வந்து உணவே மருந்து, அது நல்ல மருந்தா வேலை செய்யும் அந்த பிரசாதமே. ஸோ இந்த கோட்பாடுகள் இந்த ஒரு இயற்கை வழி நேச்சுரல் மெடிசன் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ், மெடிசினல் அட்வைஸ். ஏன்னா நம்ம ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூருங்கிற கான்செப்ட் நீங்க ஒவ்வொருத்தரும் நம்ம நினைச்சு இதுல இருக்கிறத நம்ம வில் ட்ரை டு ப்ராக்டிஸ் அடாப்ட் அண்ட் இட் இஸ் த பெஸ்ட் வே. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே இது அடங்கும். நம்ம இன்னும் பாசிட்டிவா நம்ம வந்து மைண்டை வச்சுட்டு இதை ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த பிரின்சிபல்ஸை நம்ம ஃபாலோ பண்றதுக்கு கண்டிப்பா வந்து எல்லாரும் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணுவீங்க, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. வாழ்க வளமுடன். இந்த உரையை வந்து இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஏதாவது கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருந்தா கேட்கலாம். ரோசரி அம்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வந்து இவ்வளவு நேரம் நமக்கு சிறப்பா
சிறப்பாக வந்து உரை கொடுத்தாங்க. அதாவது கடைசியா அம்மா சொன்னாங்க ஒரு 10 விஷயங்கள், அதுலயே நம்மளோட மொத்த வாழ்க்கையுமே அடங்கிடும் அப்படின்ற மாதிரி. எந்த ஒரு வேலையை செஞ்சாலுமே அதுல ஒரு சந்தோஷம் இருக்கணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம விரதத்தை கடைபிடிக்கணும், நேச்சுரல் ஃபுட் எடுத்துக்கணும், லாஃபிங் தெரப்பி, அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து இயற்கையா இருக்கணும், ஆர்கானிக்கா இருக்கணும். அதுலயும் முக்கியமா தூக்கம், சன்லைட் எப்பயுமே நமக்கு படணும் அப்படின்னு மெடிடேஷன், இந்த மாதிரி எல்லாமே வந்து அடுத்தவங்கள எப்படி நம்ம நேசிக்கணும் ஹார்ட்ல இருந்து அப்படின்னு அம்மா அழகா வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நமக்கு வர ஒவ்வொரு நோய்க்குமே நம்ம தான் காரணம். ஏன்னா நம்ம மனசு வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம ஜீன் வந்து உடம்புல வந்து வேலை செய்யுதுன்னு அம்மா சொன்னாங்க. பிறக்கும் போது எல்லாமே ஆக்டிவா ஸ்ட்ராங்காவே இருந்தாலும் நம்ம பழகுற பழக்கத்துக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கைய வந்து நம்ம விட்டாலிட்டி வந்து அதிகரிக்கும் குறையும்ன்றது வந்து அம்மா அழகா தெளிவா நமக்கு விளக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நம்ம குழந்தைங்கள்ல இருந்து எப்படி நம்ம வந்து சாப்பிடுறோம், நம்ம எண்ணங்கள் வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கு அப்படின்றது, நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோமோ, நம்ம சாப்பிடுற சாப்பாடு முழுமையா இயற்கையாவும் நம்ம எண்ணங்கள் தூய்மையாவும் இருந்து அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு ஆரோக்கியமா நம்மளால இருக்க முடியும், விட்டாலிட்டி நம்ம உடம்புல அதிகரிக்கும்னு அம்மா மிக அழகா வந்து நமக்கு விளக்குனாங்க. அம்மா அவங்கள வந்து துரிய நிலையில இருந்து வாழ்த்திடலாம். டாக்டர் சுபா ரவி யோகா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தார் அனைவரும் அருட்பேராற்றல் தருணினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், ஞான நோங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா ஒரு சில முக்கிய அறிவிப்புகள். அதாவது பெரிய மாணவர்களுக்கான பயிற்சி வந்து 1 to 7 மே மாதம் வந்து நடைபெற இருக்கு. 13 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு. அவங்களுக்காக வந்து அவங்க தங்குற உணவுக்காக வந்து 2500 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க சாப்பாட்டுக்காக. அது மட்டும் இல்லாம அவங்க கூட பேரண்ட்ஸ், அதாவது பெரியவங்க யாராவது தங்குறதா இருந்தா அவங்களுக்காக 1500 ரூபாய் வந்து அமௌண்ட் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பெரிய மாணவிகளுக்கு 11ஆம் தேதியில இருந்து 17ஆம் தேதி வரைக்கும் நிகழ்ச்சி வகுப்பு இருக்கு. அவங்களுக்குமே வந்து 2500 ரூபாய் வந்து அவங்களுக்கான உணவுக்கான அமௌண்ட்டும், அதே மாதிரி அவங்க கூட பேரண்ட்ஸ் யாராவது தங்குறதா இருந்தா 1500 ரூபாய்க்கான அமௌண்ட்டும் வந்து பண்ணிருக்காங்க, நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. 13 வயசுக்கு கீழே உள்ள சிறுவர்களுக்கு 18ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் நேரடி வகுப்பு இருக்கு. சோ அவங்களுக்கு 1500 ரூபாயும், பெரியவங்க பேரண்ட்ஸ் யாராவது கூட தங்குறதா இருந்தா அவங்களுக்கு 1000 ரூபாயும் நிர்ணயிக்குது. இது வந்து இந்த மாணவர்கள் பயிற்சி வந்து முக்கியமா வந்து ஐயாவோட பெரிய இலக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற குழந்தைகள் யாருமே வந்து அந்த அளவுக்கு வந்து வீட்டுல வந்து போதுமான தேவைகளோட இல்ல. நம்ம ஒரு ஒரு மாற்றங்கள் அவங்களுக்குள்ள கொண்டு வரணும். ஏன்னா தூய்மையான ஒரு குழந்தைங்களா அவங்க மாறணும்ன்றது ஐயாவோட முழு முயற்சியா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருமே நம்ம குழந்தைங்களா அங்க கொண்டு போய் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அதை சொல்லி வந்து இந்த பயிற்சியை வந்து செய்யறதுக்கு வந்து நம்ம உதவி பண்ணலாம். அது மட்டும் இல்ல, அதாவது 6ஆம் தேதி வந்து நம்ம அழகர் ஐயாவோட பிறந்த நாள் வருது. மதுரை வாயில்ல காலையில 9ல இருந்து 1 மணி வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் வந்து சிறப்பிக்க இருக்காங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் யாரால எல்லாம் முடியும் கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம்ல கலந்து சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்மா. கேள்வி பதில் கேக்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்கம்மா. முப்புலி சிவலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். வாழ்க வளமுடன். சொல்லுங்க அம்மாட்ட கேளுங்க. அதாம்மா, எனக்கு கையில வலது கையில நம்பனஸ் மாதிரி இருக்கு. நம்பனஸ். ஹலோ, நல்லா கேக்குதா? இன்னொரு வேற கேட்கல, இப்ப கேளுங்க. சொல்லுங்கயா. என்ன சொல்றீங்க? கேக்குதா? கேக்குதுங்கயா. அம்மா கிட்ட கேள்வியை கேளுங்கயா, கரெக்டா கேளுங்கயா. கை வலது கையில நம்பனஸ் மாதிரி இருக்கு. அப்போ அதுக்கு என்ன உணவு முறையில என்ன எடுத்துக்கணும் கேக்குறேன். உணவு முறை. அம்மா கிட்ட கேக்குறேங்க. அம்மா. ஹலோ அம்மா.
வாழ்க வளமுடன்மா. வாழ்க சுபா ரவி அம்மா அவங்க பதில் சொல்லிடுங்கம்மா கேக்குதுங்களா? அவங்களுக்கு. வாழ்முடன்மா. கேக்குது, அதான் சொல்லுங்க. வலது கையில நம்னஸ் மாதிரி இருக்கு, கையில வலது கை. அதுக்கு என்ன அதான் மாதிரியான வயசு உணவு முறை? வயசு வயசு சொல்லுங்க, வயசு. வயசு வயசு வந்து 83. அதான் சரி. வேற என்ன நீங்க வேற சுகர் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? சுகர் இருந்தது, பட் இப்போ கண்ட்ரோல் ஆயிடுது. ஏன்னா எல்லாம் நம்ம யோகா பண்ணி எல்லாம் சாப்பாடு முறையெல்லாம் கடைபிடிக்கிறதுனால கண்ட்ரோலில் தான் இருக்கு. மாத்திரை எல்லாம் விட்டுட்டேன். ம். கொஞ்சம் நல்லெண்ணெய் சூடு பண்ணி கொஞ்சம் காலுக்கு கைக்கெல்லாம் தேய்க்கலாமே. நல்லெண்ணெய் வந்து இது பண்றேன், ஏதாவது குப்பிளிப்பேன், எண்ணெய் குப்பிளிப்பேன் காலையில, ஆயில் அதுதான் புல்லிங். போடணும், இதுல கையில போடணும். உங்களுக்கு ரத்த ஓட்டம் குறைவா இருக்கும்ல, ரத்த ஓட்டம் குறைவா இருக்கிறப்போ உங்களுக்கு நரம்புகளுக்கு எப்படி பலம் போகும். சரி. அதனால அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் லைட்டா சூடு பண்ணிட்டு நல்லா தேய்ச்சி விட சொல்லுங்க யாரையாவது. நல்லெண்ணெயா? நம்ம சூடு என்னென்ன பண்ணிட்டு என்ன நல்லெண்ணெயா தேங்காய் எண்ணெயா? ரெண்டுமே போடலாம். உங்களுக்கு ரொம்ப குளுமை ஆகாம பாத்துக்கணும். ஆனா குளுமையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா இங்கே சென்னையெல்லாம் இருக்கும், அதனால இங்கே வெயில் தான், ஒன்றும் குளுமையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு தடவை சுகர் செக் பண்ணிருங்க, பார்த்துட்டு எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? ஆமாம், ஆமாம், பார்த்துட்டேம்மா, 150 இருக்கு. எப்போ 150 சாப்பாட்டுக்கு அப்புறமா? சாப்பாட்டுக்கு அப்புறம். அதுதான் உங்களுக்கு வைட்டமின் B12 சத்து வந்து உங்களுக்கு அது கம்மியா இருக்கும், நரம்புக்கு தேவையான சத்து கிடைக்காது. அதுக்கு வந்து நெல்லிக்காய் இருக்குல்ல, ஆமாம், நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிக்கிறேன் அப்பப்போ. அந்த ஜூஸ்ல வந்து வாரம் ஒரு 2 நாள் 3 நாள் குடிச்சா கூட போதும். அந்த ஜூஸ்ல நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த பூசணி விதை இருக்குல்ல, எதுமா? பூசணி விதை, பூசணி விதை, ரைட். வெள்ளரி விதை, அதை ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க, மென்னு சாப்பிட்டுட்டு இந்த ஜூஸ் குடிங்க. சரி, வெள்ளரி விதை, பூசணி விதை, ரைட்டு. அப்புறம் சிவப்பு அரிசி கஞ்சி, சிவப்பு அரிசி இருக்கு இல்லையா, அதுல வந்து கொழக்கட்டை, அதுல இட்லி அந்த மாதிரி சாப்பிடுங்க, சாதம். நான் இது வந்து நவதானியங்கள் இருக்கு, நம்ம கம்பு திணைலாம், அது வந்து மாவு மாதிரி திரிச்சு அது கஞ்சி மாதிரி காலையில ஃபர்ஸ்ட் அதான் மார்னிங் டிஃபன், அதான் கஞ்சி. சிவப்பு அரிசியும் சேர்த்திக்கோங்க வாரத்துல ஒரு 3 நாள். அதுல வைட்டமின் B12 இருக்கு ஐயா, அதனாலதான். சிவப்பரிசி, சிவப்பரிசி, அதுல சரிம்மா. கொழுக்கட்டை அந்த மாதிரி சாப்பிடுங்க. சாதம் கூட நல்லா. அதான் சிவப்பரிசி அவல் வச்சு சாப்பிட்டேன் ஒரு 2 நாளைக்கு முன்ன, அதை ரெகுலரா எடுத்துக்கணுமா? சிவப்பரிசியை வந்து கொஞ்சோண்டு நைட்டு தண்ணி ஊத்தி வச்சுட்டு, இல்லைன்னா காலையில கூட தண்ணி ஊத்தி வச்சிருங்க, லைட்டா கொஞ்சமா மோர் போட்டு வச்சுட்டு மத்தியானமா அத சாதம், தயிர் சாதம் மாதிரி சாப்பிடுங்க மென்னு. நைட்டு ஊற வச்சு பகல்ல சாப்பிடலாம். சரிம்மா. ஆனா காலையில நீங்க சாதம் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் தயிர் போட்டு மூடி வச்சிருங்க, மத்தியானமா ஒரு சாப்பிடலாம். சரிம்மா, சிவப்பரிசி சேர்த்துக்கணும். சரி. ஆமா, வேற? அதுதான் ரெண்டு மெயினா பண்ணுங்க. அப்புறம் வந்து வயிறுக்கு கொஞ்சம் நல்லா வந்து நல்லா எண்ணெய் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சம் வாரத்துல ஒரு 2 நாள் போடுங்க. ஆனா ஆயில் பாத்து எடுப்பேம்மா, புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஆயில் பாத்து எடுக்கிறேன். அதான் உங்களுக்கு ஒரு ரத்த ஓட்டம் நம்ம சீராகிறதுக்கு நீங்க இந்த வயிற்று இருக்கிற வயிறுல நல்லா இப்படி தொப்புள் சுத்தி நல்லா இப்படி ஒரு சர்க்குலர் மோஷன்ல ஒரு 5 தடவை, இப்படி ஒரு 5 தடவை எண்ணெய் போட்டு கொஞ்சம். அது மார்னிங்ல செய்யறேன், பட் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தானே? நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ரெண்டும் போடலாம், கொஞ்சமா போடுங்க, ரொம்ப போடாதீங்க. ஒரு சரி ஸ்பூன். சரிம்மா. சரி சரி. ரைட்மா. வேற என்ன சாப்பாட்டு மாதிரி? வேற என்ன சாப்பிடலாம்? ஜூஸ் வேற என்ன சாப்பிடலாம்? அதுதான் இந்த வெள்ளரிக்காய், இந்த விதையும் இந்த சன்ஃபிளவர் சீட்ஸும் எடுத்துக்கோங்க, அது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கம்மியா இருக்கும், தேவையான அந்த சத்து. சரிம்மா. சரி, கீரை நரம்பு எல்லாம் தான். சேர்த்துக்கோங்க. கீரை எல்லாம் நல்லா வதக்கிட்டு மண்பானையில போட்டுட்டு கீரையெல்லாம் சேர்த்துக்கிறேன். சாப்பிட்டுக்கோங்க. நான் ஈவினிங்ல வந்து இந்த ஷட்டில்காக விளையாடுவேன். ஷட்டில்காகனா இந்த வலது கைட்டு இந்த ஷட்டில்காக் கேம் விளையாடுவேன், அதனால வலிக்குமா, நம்மனஸ் இருக்குமா? ஆமா, எல்லாம் வேரண்ட் ஆறு தானே, உங்களுக்கு ஒரு ஏஜுக்கு மேல உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். சரிம்மா, சரி, ஓகே. பண்ணாதீங்க. ஓகே. சரிம்மா, ரைட்டோ. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஓகே சார். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜானகி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. இப்போ வந்து ஏதோ ஒரு நேரம் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணுங்களம்மா. இது வந்து எனக்கு வந்து ஈவினிங் நைட் டைம்ல வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்தா வந்து எனக்கு கொஞ்சம் தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ காலையில நேரத்துல மட்டும் எடுத்துக்கலாங்களாம்மா, இல்லை நைட் எடுக்கிறது எது பெஸ்ட்டுங்கம்மா? காலையில சாப்பிடுங்க, எப்படி சூட் ஆகுதோ அப்படி சாப்பிடுங்க. நான் ஈவினிங் நீங்க வந்து காய்கறி வேக வச்சு சூப் மாதிரி குடிங்க. சரிங்க.
2 ஏதாவது ஒரு தோசையோ இல்ல ஏதாவது உங்களுக்கு கிச்சடியோ அதெல்லாம் வந்து ஒரு கப்ல கொஞ்சம் சாப்பிடுங்க. துவையல் ஏதாவது இருந்தா அது சாப்பிடலாம். பாயில் சரி பண்ணி நைட் சாப்பிடுங்க. காலையில பழங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்கம்மா. ம். எங்க பேத்திக்கு 10 வயசு ஆச்சுங்கம்மா. சில நாளைக்கு வந்து வாரத்துல 2 நாள் 3 நாள் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கிருந்து வந்து மெசேஜ் பண்றேன். இந்த மாதிரி வயிற்று இங்க யூஎஸ்ல இருக்காங்க. ம். திடீர்னு வந்து வயிற்று வலி இருக்குதுன்னு சொல்றான். ம். அவளுக்கு அவங்க அவங்களுக்கு வந்து ஃபுட்டு தாங்க காரணம். லாக்டோஸ் தண்ணி சரியா அலர்ஜி. குடிக்கும். இல்ல அவங்க இருந்தா அங்க இருக்கிற ஃபுட் எல்லாம் அவங்க வந்து வெளியில தானே வாங்குறாங்க. நம்ம மாதிரி இங்க செய்ய மாட்டோம். இல்ல வீட்டில் தான் செஞ்சு இது பண்றாங்க. எல்லாமே வீட்டில் தான் செஞ்சு ஏன்னா, கொடுக்குறாங்க. அது பண்ணி அடுத்த நாள் கொடுப்பாங்க. இந்த பிரெட் எல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. பிரெட் பட்டர் சீஸ் இதெல்லாமே வந்து அவங்க நிறைய மெயினா அந்த ஓமம் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் கொடுக்க ம். சொல்லுங்க. அது வந்து ஓமம் சரி. கொதிக்க வச்சு அது வாரத்துல ஒரு 2 நாள் கொடுக்க சொல்லுங்க. மோர் குடிக்க சொல்லுங்க. சரிங்கம்மா. ம். மோர் சாப்பிட அப்புறம் மாட்டாங்க. நம்ம ஊர்ல தயிர் இருந்தா இல்ல நம்ம ஊர்ல இருந்து கற்பூரவள்ளி இருக்கு இல்லையா, அந்த இலைய நல்லா கசக்கிட்டு அந்த சாறை வாரத்துல ஒரு நாள் வெறும் வயிற்றுல தேன் கலந்து குடிக்கலாம். அது இங்க கிடைக்காதுங்களாம்மா? அவங்கள வைக்க சொல்லுங்க அங்க ஒரு சின்ன இதுல கற்பூராதி ஆ கற்பூரவள்ளி தலையோட பவுடர் கிடைக்கும். சரி. அங்க நாட்டு மருந்து கடையில நம்ம ஊர்ல கிடைக்கும். பவுடர் அங்கேயே ஆன்லைன்லயே கிடைக்கும் உங்களுக்கு ஆ கற்பூரவள்ளி இலை. சரிங்க. அது வந்து வாங்கிட்டு அதுல ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து தேன் கழிச்சு தேன் கலந்து சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 கிளாஸ் வெந்தண்ணி குடிக்க சொல்லுங்க. ம். வாரத்துல அந்த மாதிரி பிரச்சனை வாரத்துல ஒரு இருக்கும்போது. நாள் போதும். ஆமா, அது வயிறு பூச்சி எல்லாம் செத்துரும். அந்த வயிற்று உபாதைகள் வராது. ஓம வாட்டர் எப்பவுமே அவங்க கொடுக்கலாம். ஓமம் வந்து வாரத்துல ஒரு 2 நாள் ஒரு நாள் கொடுக்கட்டும். இந்த சரிங்க. கற்பூரவள்ளி இந்த சொன்னேன் இல்லையா, அந்த இலை பவுடர். பவுடர் தேனும் கலந்து ஒரு 1/2 ஸ்பூன் சரிங்க. வாரத்துல ஒரு நாள் வீட்டுல இருக்கிற பண்ணிக்கு வெறும் வயிற்றுல கொடுக்கணும். சரிங்கம்மா. அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் கழிச்சு சாப்பிடலாம்? அப்புறம் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு சாப்பிடலாம். காலையில எழுந்திரிச்சுட்டு இதை குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா மோஷன் எல்லாம் கிளீன் ஆயிடும். அப்புறமா நீங்க எப்போ போல கொடுக்கலாம் ஃபுட்டு. சரிங்கம்மா சரிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. இன்னைக்கு உரை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்கம்மா. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோங்கம்மா. நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க எல்லாருக்கும் வளமுடன்ங்கம்மா. சொல்லுங்க. ஆமா, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லணும். நன்றிங்கம்மா. வாழ்க ஆ. வளமுடன். அடுத்ததாக ஐபோன். ம். அம்மா ஐபோன் மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வாழ்க வாழ்க வளமுடன் மயில். என் பேர் நரசிம்மன், சென்னை பேசுறேன். ஆ. இந்த இனிமா வந்து டெய்லி கொடுக்கலாமா மேடம்? இனிமா கொஞ்சம் சுத்தி. அதுதான் சார், இனிமா வந்து நீங்களா எடுத்துக்க கூடாது. அப்படி பழக்கம் இருக்குன்னா நீங்க எதுக்கு எடுக்கிறீங்க? பர்பஸ் என்ன? ஆக்சுவலி நான் பஞ்சசுத்தின்னு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன். நான் லாஸ்ட் ஒரு மோர் தென் 3 இயர்ஸா வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இனிமா கொடுத்துட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி கொடுப்பேன். ஸோ இது எனக்கு ஸ்டொமக் ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கு, நல்லா கம்ஃபர்டா இருக்கு. வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க போதும், டெய்லி வேண்டாம். சரிங்க, ஓகே. நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. ஆமா, அதுலயே நம்ம உடம்புக்கு வயிறு கிளீன் ஆயிடும். சரிங்க, தேங்க்யூ. நன்றி. ஓகே. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். மணிமலர் ஐயா அம்மா. மணிமலர் NP 54. மணிமலர் NP 54. நீங்க அன்மியூட் பண்ணிருக்கங்க, பேசுங்கம்மா. உங்களோட கேள்விகள் அம்மாட்ட கேளுங்கம்மா. மணிமலர் NP 54. அம்மா அடுத்தவங்களை கூப்பிட்டுருங்கம்மா. உமா அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா உமா அம்மா, அம்மாட்ட கேள்வி கேளுங்கம்மா. வளமுடன்மா. ஆமா, சொல்லுங்க. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப அருமையா இருந்துச்சுமா இன்னைக்கு. என்ன அந்த நிறைய தகவலுமா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப மிக்க நன்றிமா. என்னோட கொஸ்டின் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து இல்லம்மா, சாப்பிட்ட பிறகு சளி வருதுமா தொண்டையில. எப்பவுமே வருதா? எப்பவுமே வருதுமா, அது ரொம்ப நாளா இருக்கு. இருமல்லாம் எதுவும் இல்ல? இருமல் சளி அப்புறம் விக்கல் அந்த மாதிரி இருமிதான் துப்புறாங்க. இருமிதான் துப்புறாங்க. லஞ்ச் சாப்பிட்டு இருமல் வருது, சளி வருது. சோம்பு இருக்கு இல்லைங்களா, அது கொடுங்க. சோம்பு இருக்கு இல்லையா, சோம்பு இருக்கு இல்லைங்களா, அது 1 டீஸ்பூன் வந்து மென்னு சாப்பிட்டு சோம்பு. சோம்பு வாட்டர் வேணாலும் கொடுங்க. அதை கொதிக்க வச்சு அந்த சோம்பு தண்ணி குடிச்சிருங்க. அதை கொடுத்து பாருங்க, சளி வராது.
சரிம்மா, ரொம்ப நன்றி அம்மா. கொடுப்பாங்க. அப்புறம் இன்னொரு டவுட், உங்க நம்பர் வந்து 11 இருக்குமா உங்க நம்பர்? என்னோட நம்பரா? ஆமா, 11 இருக்கு. இல்லைங்க, 99 62 62 40 14 4014 9962624014. அதுக்கப்புறம் லாஸ்டா திருப்பி 4 இருக்குமா? 4 இருக்கு, நடுவுல ஒரு 0 வந்திருக்கு. 4014 லாஸ்டா. ஜீரோ இல்ல, அந்த ஜீரோ வராதுங்க. 9962624014. ஓகேம்மா, ஓகே. இந்த போஸ்டல் இருக்குமா, அதுதான்மா கேட்டேன். சரி, ஓகேம்மா, நீங்க ரொம்ப நன்றி. அதுல ஒரு உங்களுக்கு ஒரு எந்த டைம் கால் பண்ணலாமா? 12 மணிக்கு ஃப்ரீயா இருப்பேங்க. 11 மணிக்கு மேல, 11 to 12. ஓகேம்மா, ரொம்ப நன்றிம்மா. ம். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐபோன் ஐபோன் அவர் மறுபடியும் கேள்வி கேட்டிருக்காரு. ஐயா சொல்லுங்க. ஐபோன் வாழ்க வளமுடன் மேடம். எனக்கு ஜஸ்ட் வாக் பண்ணும்போது எம்டி ஸ்டொமக் இருந்தாலும் சரி, நம்ம சாப்பிட்டு வாக் பண்ணாலும் சரி, ஒரு தொண்டையை வந்து அடைக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கு? 43. நீங்க எவ்வளவு நாளா நடக்கிறீங்க? ஜஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் பர் டே அந்த மாதிரி தான் வாக் பண்ணுவேன். நடந்தா எப்படி இருக்கு உங்க நெஞ்சு? தொண்டையை வந்து அடைக்கிற மாதிரி இருக்கு, ஏர் பிளாக் ஆகுற மாதிரி இருக்கு தொண்டையை. கேஸ் லாக் ஆகும். மோஸ்ட் காலையில போயிடுறீங்களா? எல்லாம் நார்மலா இருக்கு. என்ன டைம் நடக்கிறீங்க? நீங்க அரௌண்ட் 6 to 6 o'clock. சரி, எந்திரிச்சு ஏதாவது சுடு தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்ல, நார்மல் வாட்டர் மட்டும் ஒரு 1 கிளாஸ் எடுத்துப்போம் காலையில், அவ்வளவுதான். எப்பவுமே இருக்குங்களா? டெய்லி இருக்கு. ரீசெண்டா ஒரு 1.5 மந்த் தான் இதுக்கு முன்னாடி இல்ல. நைட் எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? பிஃபோர் 8 o'clock or 8:30 அதுக்குள்ள சாப்பிடுவேன். நல்ல செரிமானம் ஆயிடுதுங்களா உங்களுக்கு? நல்ல அப்பெல்லாம் கேஸ் எல்லாம் எதுவும் இல்ல? எதுவும் இல்லை. சரி, நீங்க காலையில எந்திரிச்ச உடனே இந்த சீரகம் இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை கொதிக்க வச்சுட்டு ஒரு சீரகம் வாட்டர் குடிங்க. நைட்டு ஒரு கிளாஸ் குடிங்க, காலையிலயும் குடிங்க. தூங்க போறதுக்கு முன்னால குடிங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட்ல ஒரு 2 பூண்டு மாத்திரம் லைட்டா ஃப்ரை பண்ணி தோலோட அப்படியே லைட்டா ஃப்ரை பண்ணீங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் குக் ஆயிடும். அப்புறமா அது சாப்பிட்டுருங்க பிரேக்ஃபாஸ்டோட. 2 பூண்டு மாத்திரம் சாப்பிடுங்க. சரியா? சரிங்க. இது கொஞ்சம் பார்த்துக்கலாம். வயிற்றுல வேணும்னா நீங்க ஆயில் வைக்கலாம். கொஞ்சமா ஒரு கோகனட் ஆயிலோ இல்ல ஒரு நல்லெண்ணெயோ வச்சுட்டு நல்ல சர்க்குலர் மோஷன் நல்லா ஒரு மூவ்மெண்ட் கொடுங்க. டெய்லி குளிக்க போறதுக்கு முன்னால இப்படி 10 தடவை 10 தடவை. நான் டெய்லி குளிக்கும் போது வந்து அந்த தொப்புல வந்து அந்த ஆள்காட்டி விரலை வச்சு 3 times கிளாக் வைஸ் ஆயில் வச்சு வைங்க சார். ஆயில் இருக்குல்ல, நல்லெண்ணெய் கொஞ்சம் ஒரு ஃபியூ டிராப்ஸ் விளக்கெண்ணெய், இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வைங்க. சரிங்களா? சரியாயிடும். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். மணிமலர் வாழ்க வளமுடன். சொல்லுங்கய்யா. நான் பிரபாகரன். எனக்கு வந்து டிராவல் பண்ணும்போது வந்து வாமிட், வயிற்றுல என்ன இருந்தாலும் வாமிட் ஆயிடுது. அதுக்கு ஏஜ் சொல்லுங்க. எனக்கு 51. எப்பவுமே டிராவல்ல எதுல போறீங்க? பஸ்ல இல்ல ஏதாவது கேப், வேன் அந்த மாதிரி கொஞ்சம் லாங் டிராவல் பண்ணும்போது வாமிட் ஆயிடுது. இது ரொம்ப வருஷமா இருக்குங்களா, சின்ன வயசுல இருந்து? ரொம்ப வருஷமாவே இருக்கு. இடையில கொஞ்ச நாள் இல்ல, அப்புறம் திடீர்னு இப்போ ரீசெண்டா அது மாதிரி இருக்குங்க. மோஷன் நல்லா போயிடுறீங்களா? மோஷன்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பசி நல்லா எடுக்குதுங்க, அதெல்லாம் எடுக்குது உங்களுக்கு? இந்த மாதிரி டிராவலிங் சிக்னஸ் தான் இல்லையா? டிராவல் சிக்னஸ் தான். ஆமாங்க. ஒண்ணு வந்து நீங்க வந்து இந்த ஜிஞ்சர் ஜூஸ் இருக்கு இல்லைங்களா, பச்சையா இடிச்சிட்டு மிக்சியில போட்டீங்கன்னா சாறு கொஞ்சம் தண்ணி ஊற்றி சாறு எடுத்தீங்க கொஞ்சம் வச்சிடணும். வச்சுட்டீங்கன்னா மேல ஒயிட்டா உங்களுக்கு ஒரு சுண்ணாம்பு அது வந்து அடியில படியும். மேலால அப்படியே எடுத்துட்டு அந்த இதுல கொஞ்சம் தேன் கலந்து நீங்க சாப்பிடலாம். ஓகேங்களா? அது ஒண்ணு பண்ணுங்க. அப்புறம் நீங்க ரெகுலராகவே டெய்லியுமே நீங்க வந்து சீக்கிரம் சாப்பிட்றணும் நைட்டு.
ஓ, ஓகே ஓகே. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பிராணாயாமம் அந்த மாதிரி பண்ணுங்க. அது வந்து உள்ள வந்து உங்களுக்கு இன்னும் கூட வந்து நல்ல ஒரு பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட், கேஸ்லாம் ஃபார்ம் ஆகும், பிளாக் ஆகும், பஞ்ச பிராணாஸும் நல்லா உங்களுக்கு சர்க்குலேட் ஆகணும். ஓ, ஓகே. சீரகம், ஓமம் அவருக்கு சொன்ன மாதிரி 2 பூண்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்ல சேர்த்திக்கோங்க, லைட்டா வதக்கிட்டு. சரி உணவு பழக்கம் கொஞ்சம் மாத்திட்டு பிராணாயாமம் ரெகுலரா பண்ணுங்க. சரிங்க. பண்ணுங்க. இந்த ஜிஞ்சர் ஜூஸ் நீங்க வந்து கொஞ்சம் சும்மா இன்னைக்கு டிராவலிங் இன்னைக்கு போறோம் அப்படின்னா நீங்க அதை வந்து காலையில எடுத்துக்கோங்க. அது நல்ல ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இப்போ டிராவல் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓ, சரிங்க. முன்னாடியே நான் வந்து அந்த ஜூஸ் எடுத்துக்கணும், அப்புறம் டிராவல் பண்ணா அது ஆமா. கண்ட்ரோல் ஆகும். ஓகே. கண்டிப்பா கண்ட்ரோல் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்க லெமன் ஹனி வச்சுட்டு நீங்க அது போறப்ப கொஞ்சமா லைட்டா லெமனும் ஹனியும் கூட நீங்க குடிக்கலாம். லெமன் ஹனி. ஓகே ஓகே. அதுலயே கொஞ்சம் ஜிஞ்சர் ஜூஸும் போட்டு 3யும் மிக்ஸ் பண்ணி நீங்க ஒரு சின்ன டப்பால எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா கூட அதை ஸ்டிப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஓகே, சரிங்கம்மா, சரிங்க. நன்றிங்க. ஓகே. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இதோட முடிச்சுக்கலாங்கம்மா. ஒருத்தர் கை ஹேண்ட் ரைஸ் பண்ணலங்கம்மா.